ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரோ இப்பெல்லாம் லேட் பண்றீங்க? கரெக்டா 8 மணிக்கு எக்ஸ்ல வந்து உட்காந்தா இல்ல இல்ல நோட்டிபிகேஷன் வராது. கீழே ஒரு இல்ல 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 இங்க குடியிருப்பு ஒரு நலச்சங்கம் சந்திப்பு, அதனால ஆனுவல் மீட்டிங். ப்ரோ 8 மணிக்கு அலாரம் மாதிரி வந்துடணும் ப்ரோ கரெக்டா. வந்துரும். என்ன பாருங்க, அப்டேட் சொல்றவரை காணோம், செய்தி வாசிப்பவரை காணோம். வெப்பன் சப்ளையர். ஆமா, வெப்பன் சப்ளையர். அவர் வந்து அந்த இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல தான் வெப்பன் சப்ளையர், இங்க வந்து செய்தி வாசிப்பாளர். இதுல பிக் பாஸ். சரி ஆரம்பிப்போம். ஆமா, பிக் பாஸ்ல மூழ்கி இருப்பாரு. என்ன லாஸ்ட் எத்தனை நாள் இருக்கு? நாளைக்கு கூட முடியுது ப்ரோ. சார் சனிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை முடியுது. சண்டே நினைக்கிறேன். ஓ, 2 நாள்ல முடிய போதா? எப்பா ஆடா சொல்ல முடிஞ்சுச்சு. இன்னும் 2 மாசம் ப்ரோ, ஐபிஎல் வந்துரும். அதுதான் வெயிட்டிங். அது வந்தா நம்ம கொஞ்சம் அதுக்குதான் இங்க இருக்கே SA20, IL-T20 டெய்லியும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஐபிஎல் மட்டும் தான் ஃபாலோ பண்றது நான். ஐபிஎல் இந்தியன் டீம். டிபி மாத்திரம் ஃபர்ஸ்ட் தெரியல மனோஜ்குமார் ஐடி. அந்த இது ஒவ்வொருத்தருக்கும் மைண்ட்ஸ்ல பதிகிற மாதிரி பதிஞ்சிருச்சு அந்த பழைய டிபி. இன்னைக்கு தான் மாத்தின ப்ரோ சும்மா. சரி, பரணி வரக்கு முன்னாடி அப்ப இன்னைக்கு என்ன அப்டேட்னு பாத்துருவோமா? ஓவரால் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுவோம், பரணி விஷயத்தை பார்த்துக்குவோம். மெயினா வந்து முக்கியமான அப்டேட் வந்து நிலவுக்கு எண்மையில் என்னடி கோபம் பிப்ரவரி 21க்கு தள்ளி போயிடுச்சு. அடுத்தது வந்து பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து குடும்பஸ்தன் படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க, நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. பாட்டில் ராதா ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பிப்ரவரி 24 படம் ரிலீஸ். அப்புறம் வருணன் அப்படிங்கிற படத்துல இருந்து ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அடுத்தது முக்கியமா நிறைய பேர் நம்ம ஸ்பேஸ்ல வந்து 2024 ரொம்ப அண்டர் ரேட்டட் பிலிம்னு சொல்லப்பட்ட இந்த அதோமுகம் படம் இருக்குல்ல, அந்த அதோமுகம் படத்துக்கு அந்த டீம் வந்து அப்படியே அடுத்து வந்து திரும்ப 2வது படத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. படத்தோட பேரு மேரேஜ் ஸ்டோரி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ககன மார்க்கன் அப்படிங்கிற விஜய் ஆண்டனி படத்துல இருந்து சொல்லிடுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ சாங், மியூசிக் வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க. யமகாதகி அப்படின்னு ஒரு டீசர் ஒன்று வந்துருச்சு, கொஞ்சம் வித்தியாசமான டீசரா இருந்துச்சு. ஒரு பேய் படத்துலயா கொஞ்சம் த்ரில்லர் படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டான டீசர் மாதிரி இருந்துச்சு. அதாவது இறந்து போன அந்த பணம் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் பணமே, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் கான்செப்ட் விட்டுருந்தாங்க. கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, யாரும் பார்க்கலாம் பாருங்க, நல்லா இருந்துச்சு. சூரி படம் மாமன், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் 2 போஸ்டர்ஸ் விட்டுருந்தாங்க. சம்மர் ரிலீஸ் இருக்காங்க, மேல ரிலீஸ் ஆயிரும் போல இருக்காது. அடுத்தது இன்னைக்கு வந்து மதகத ராஜா சக்சஸ் மீட் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதுல வந்து விஷால் வந்து அவருடைய அடுத்தடுத்த லைன் அப் சொல்லியிருந்தாரு. கௌதம் வாஸ்தவ மேனனோட அடுத்த படத்தை பண்றாராம். அதுக்கப்புறம் துப்பறிவாளன் 2, அதுக்கப்புறம் வந்து கோபரா டைரக்டர் அஜய் ஞானமுத்து, டிமாண்டி காலனி டைரக்டர், அவர் கூட ஒரு படம் பண்றாராம். அப்புறம் வந்து காளி வெங்கட்டோட அடுத்த படத்தோட டைட்டில் வந்து நாளைக்கு வருது, அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். வணங்கான் படத்துல இருந்து ஸ்னீக் பிக் 2 வந்திருக்கு. அப்புறம் ஏகேக்கு வந்து ஃபுல் இன்டர்வியூ, புது இன்டர்வியூ ஒன்று வந்துருந்துச்சு. அடுத்தது பேபி பேபி அப்படின்னு ஒரு படம், அதுல வந்து தென்பாண்டி முத்து போல அப்படின்னு ஒரு பாட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி படமான தேவா ட்ரெய்லர் வந்துருந்துச்சு இன்னைக்கு, நல்லா இருந்துச்சு. அது மும்பை போலீஸ் ரீமேக் தான் போல இருக்கு, அப்படியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபயர் அப்படின்னு ஒரு படம், நாகர்கோவில் காசியை வந்து வாழ்க்கையை வந்து பின்னணியா வச்சு எடுக்கப்பட்ட படம் ஃபயர், பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஜெயிலர் 2 மேக்கிங் வீடியோ வந்துருந்துச்சு. ஏகப்பட்ட பொருளிகளை கிளப்ப விட்ட ஆட்களுக்கு வாயை அடைக்கும் விதமாக இருந்தது அது. வேற என்ன அப்டேட்? அலங்கு வந்து அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது இன்னைக்கு. வேற ஏதாவது அப்டேட் எதுவும் நமக்கு தெரிஞ்சே சொல்லியிருக்கோம், மிச்சத்தை பரணி வந்து அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற படத்துல இருந்து கேக்கணும் குருவே அப்படிங்கிற பாட்டு வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. அதுல எனக்கு 2 டவுட் இருக்கு. பவன் கல்யாண் வாய்ஸ் மாதிரியே இருக்கு, ஆனா வந்து அந்த வீடியோல வந்து சிங்கர்னு சொல்லி வேற ஒருத்தர் பேர் போடுறாங்க, கீழே கிரெடிட்ல சிங்கர்னு சொல்லி பவன் கல்யாண் பேர் போடுறாங்க. எனக்கு யாரு பாடினான்னு தெரியல, ஆனா பவன் கல்யாண் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை தமிழ்ல அவரே பாடிருக்காரான்னு ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அது என்ன எக்ஸாக்டா தெரியல. வேற யாரும்
கரெக்டா கேட்டீங்க சொல்லுங்க, இல்ல தெரிஞ்சதா சொல்லுங்க. அடுத்து வந்து ஜெயமரவி படம், அது ஜெனியா? ஜெனி ஜீனி. படத்தோடைய ஒர்க் 95%. ஆமா ஜீனியா, அது முடிஞ்சிருச்சு. அதோட 95% ஒர்க் முடிஞ்சிருச்சான். படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து வருது. காதலிக்கு நேரமில்லை படத்துக்கு அப்புறம் ஜெயமரவியோட அடுத்த ரிலீஸ் இதுதான். வேற ஏதாவது அப்டேட் எதுவும் இருக்கா? மிஸ் ஆயிருக்கா? சோனியா கால் நடிக்கிற ஏன் வில்லன் பாரதி ஒரு பிக் படத்தோட பாஸ்ல ஃபர்ஸ்ட் லுக் முடிக்கிட்டீங்களா? வந்திருக்கு ப்ரோ. அது விக்ராந்த் கேமியோ பண்றாரு. என்ன படம்? வில்லன் ஒரு படம் என்ன சோனியா. படம் பேரு? சோனியா வில். குடும்பஸ்தன் ட்ரெய்லர் நாளைக்கு. இமான் அப்டேட் விட்டீங்களே. குடும்பஸ்தன் எது? ட்ரெய்லர் நாளைக்கு. அது சொல்லிட்டாரு. சிலம்பாட்டமா? குடும்பஸ்தன் சொல்ற அது சொல்லிட்டாரு ப்ரோ. குடும்பஸ்தன் நான் சொல்லிட்டேனே, குடும்பஸ்தன் சொல்லிட்டேனே. நீக் சொல்லிட்டீங்களா? சோனியா அகர்வால் நடிக்கிற வில்லன் ஒரு படம் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. அதுல விக்ராந்த் ஸ்பெஷல் கேமியோ இல்ல பண்றாரு. நீங்க சொன்னதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வில் அப்படிங்கறத வில்லுன்னு படிச்சேன். விஜய் படம் தான் வில்லு ஏற்கனவே வந்துருச்சு. இவங்க திரும்ப வில்லுங்கிறாரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்பதான் புரியுது. வில் அதானே? அதேதான். ஓகே. ஏன் பாருங்க பிக் பாஸ்ல மூழ்கிட்டீங்களா? எப்படி நான் கரெக்டா சொன்னீங்க? நான் சொல்லல, என்னோட சொன்னாரு. பிக் பாஸ் பாத்துட்டு இருப்பாரு, ஆளை மறந்துருப்பாரு. உன் ஆளு ரன்னிங் சூப்பர். என் ஆளா? உன் ஆளு ரன்னிங் சூப்பர் ப்ரோ. புரியல. பிக் பாஸ்ல உங்க ஆளு ரன்னிங் சூப்பர் ப்ரோன்னு. யாரு? என்ன ப்ரோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபேன் கிளப்னு சொன்னீங்க. எஸ் அவங்க வீடியோ போடுவாங்கன்னு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. நான் பாக்குறது ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு. இது எப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்து பார்த்தா அப்டேட் சொல்லிட்டு இருக்காரு. 8 மணிக்கு ஸ்பேஸ் ஆரம்பிச்சு மாசமா நடந்துட்டு இருக்கு. இல்ல அதுதான் 10 நாள் பிக் பாஸ்க்காக பேச மாட்டீங்க. 10 நாள் அதுலயும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல அதுலயும் நீ அப்டேட் சொல்ல வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த செய்தி வாசி போல காணாமேனு. சரி அப்ப அது வரைக்கும் என்ன ஆரம்பிக்குன்னு தெரியாம சரி தெரிஞ்சே சொன்னோம். கரெக்டா இருந்துச்சு. இல்ல அது மிஸ் ஆகுறதா? இல்ல ஏதாவது மிஸ் ஆனா சொல்லுங்க. நீங்க எதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல நான் நடுவுல தான் வந்தேன். அதனால வந்துட்டு எனக்கு தெரியல. விஷால் அடுத்து வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் கூட ஒரு படம் பண்ண போறாரு. சொல்லியாச்சு. 2 பண்ண போறாரு. அதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சூப்பர்ண்ணா. சொல்லியாச்சு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு, அது சொன்னீங்களா? சொல்லியாச்சு. எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். பாப்போம் வேற ஏதாவது விஷயம் எங்களுக்கு கேட்பாங்க. ரிலீஸ் ஆகுது, அது சொன்னீங்களா? அதையும் சொல்லிட்டேன். டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் சர்டிஃபைட் யூஏ அது சொல்லல. அதுதான். அது வந்து எல்லாரும் என்னை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கும் தான், பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். ஒன்று அலங்கு, இன்னொன்று வந்து பேக் இன் ஆக்ஷன். அலங்கு எனக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல எக்ஸப்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸ். அது எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து மெயின் ரீசனா பார்க்கணும்னா செம்பன் வினோத் அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அவர் வந்து மலையாளம் படத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். அவரோட வாய்ஸ் நல்லாவே தெரியும் நிறைய படத்துல. இதுல வேற ஒருத்தர் டப்பிங் பண்ணியிருக்கிறதுனால அவர் வர சீன் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி, அந்த டைலாக்ஸ் பேசுறப்பெல்லாம் எனக்கு வந்து எனக்கு ஒட்டவே இல்லை எனக்கு. அதுதான் ஒரு ஆஃப் த பிரச்சனை. இன்னொன்று வந்து பேக் இன் ஆக்ஷன் சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் கேமரான் டியாஸ் எனக்கு அவங்க 1-2 படம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால வந்து அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு படம் சொன்னீங்களே, அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜேமி ஃபாக்ஸ் நடிச்சிருக்காருன்றவும் சரி இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க யூஸ்வல் ஸ்டோரியில இருந்தா ட்ரெய்லர் பார்த்தப்போ சரி பார்க்கலாம்னு நினைச்சேன். பட் ரொம்ப எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. அதை பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆக்ஷன் சிக்ஸும் 1-2 இடத்துல ஒர்க் ஆச்சு. காமெடி 1-2 இடத்துல ஒர்க் ஆச்சு. அவ்வளோதான். இந்த 2 படம் தான் பார்த்தேன். பாட்டல் லோக் சீசன் 2 இன்னும் பார்க்கல. அதே மாதிரி சைலோ அதுவுமே சீசன் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அது 2 தான் வந்து நாளைக்கு பார்க்கணும் மேஜரா. யாராவது பாத்தீங்களா பாட்டல்? பிரகாஷ் கேக்குது என்ன இப்போ சொல்லுங்க ப்ரோ. மேல ஷேர் பண்ணிருக்க ஒரு ஓசிக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. ஃப்ரீலப்ல லைவ் ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. நீங்க புக் ஓவர்சீஸ் வருண் தானே பண்றாரு. இல்ல எப்படி தெரியல. மேல இல்ல எப்படி ஆமா மேல அவங்க தான் பிரகாஷ் அவங்க தான் புரியல. யாராவது பிரகாஷ் எனக்கு தான். இல்ல நேத்து ட்ரெய்லர் பாத்தீங்கல்ல ஃபுல்லா, சொல்லுங்க. அதுல ஒரு சிகரெட் அடிச்சுட்டு ஒரு போஸ் வருது. அது அஜித் மாதிரியே இருக்கு. அது யாருக்கும் எதுவும் தெரியாது. இல்ல நேத்து சொல்றேன். நான் நேத்து ஸ்பெஷல் தெளிவா சொன்னேன். அஜித் இல்லன்னு சொல்லியாச்சு. இல்லையா? அப்படியா? அது அஜித் இல்லை. அஜித் மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு துணை நடிகர். பேரு சத்யா தானே ப்ரோ? தெரியல. ஒரு போட்டோ கூட போட்டிருந்தாரு. அஜித் கூட போட்டோ போட்டிருந்தாரு. அவர்தான் இல்ல தெளிவா தெரியுது. ஆனா பாக்குறதுக்கு அவரு கொஞ்சம் இந்த ஸ்டைல் இருக்கு.
அவ்வளவுதான். ப்ரோ என்ன ஒரு ஆச்சரியம்னா 3 பேர் கொண்ட குழுவே பாராட்டி இருக்காங்க. அது ஆச்சரியமா இருக்கு. ஏங்க விடுங்க, அவங்க பாராட்ட நீங்க பெருசா எடுத்தீங்க. அவங்க வந்து இதுதான். இல்ல சொல்றேன், அடுத்தது எப்பவுமே இதாதானே இருப்பாங்க. ப்ரோ கொஞ்சம் பிரகாஷ் ப்ரோ ப்ரோமோ எத்தனை 10 கட் பண்ணி வச்சிருக்காங்களா ப்ரோ? சென்சார் பண்ணாங்க 10 5 என்னது ப்ரோமோ விடாமச்சு ப்ரோமோ ப்ரோமோ சென்சார் 15 அடிச்சு தூக்க போனா அது ட்ரைலர் டீசரே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆமா பண்ணாதீங்க. ட்ரைலர் தாங்க. நீங்க என்னவோ ட்ரைலர்ல என்ன இருக்கோ அதுதான். இல்ல அவரு புது ப்ரோமோன்னு நினைச்சிட்டு இருக்காரு, அதுக்கு சொல்றேன். அப்படியா? இல்ல அது ட்ரைலர்ல உள்ளதான் முக்கியமா வந்து கவுண்டர் ப்ரோமோஸ் வச்சிருப்பாங்க. 1-2 ஷார்ட் மட்டும் அடிஷனலா ஏதாவது ஒரு ப்ரோமோ மட்டும், அதாவது ரிலீஸ் நெருங்குது இல்ல, அதாவது இப்போ ஒரு 10 நாள் 15 நாள்னா 15 நாள் போடுறாங்கன்னா அந்த 15வது நாள் 13வது நாள் 12வது நாள் போடும்போது கொஞ்சம் புது ப்ரோமோஸ் வரும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே இந்த ட்ரைலர்ல உள்ள ஷார்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இது வழக்கமா பாக்குறதானே. வினோத் வந்து புதுசா காது குத்துற அந்த இதுல சொல்லுவாங்களா, ரஜினி முருகன் புதுசா காதுல குத்துற மாதிரியே கத்திரி வைப்பாங்கிற மாதிரிதான் வழக்கமா ட்ரைலர்ல உள்ளது தானே. இல்ல ப்ரோ 4 5 தானே ப்ரோ போடுவாங்க. 5 நீங்க நான் 5 ஒரு 6 கேள்விப்பட்டுதான் பாத்துருக்கேன். 15 நாள கேட்டேன். வேற எங்க பண்ணுவாங்க? இந்த வாட்டி கொஞ்சம் ரெடியா பண்ணிருக்காங்க. எல்லாம் 30 செகண்ட் 15 செகண்ட் பண்ணிருப்பாங்க டிவி ப்ரோமோஸ். 10 செகண்ட் ப்ரோ. ஆமா அதுக்கு இப்பெல்லாம் ஆமா 10 செகண்ட்ஸ் ப்ரோமோ மாறிடுச்சுல. எப்படின்னா அடுத்து என்ன சாங் புஷ்பா 2 பாத்துருக்கீங்களா? ரீலோடட் யார் பாத்துக்கீங்க? மாவீரன் இருந்தாருன்னா அவர் தான் பாத்துருக்க ஒரே வாய்ப்பு. நம்ம இந்த படம் தான் பார்த்தேன். ஒரு 4-5 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ராமேஸ்வரம்ல சர்ச் பண்ணுவாங்க இல்ல அந்த சீனு. அதர் லாங்குவேஜ் படத்துக்கு டெஸ்டிங் ரேட் வந்து அவர் தான் நமக்கு. அவரை வச்சுதான் மலையாள படம் தான் பாருங்க. சங்கராந்திக்கு கன்னட படம் தான் போயிட்டு வந்தேன். பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம ஆடியன்ஸ் செட் ஆகும். அதை நான் கேட்கறது என்னன்னா, நம்ம ஆடியன்ஸுக்கு அந்த படம் பயங்கரமா ஒர்க் ஆகும்னு சொல்லுங்க. தியேட்டர் போய் பார்த்து இது வந்து உண்மையிலேயே குடும்பத்தோட பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளவு ஃபன்னி எலிமெண்ட்ஸ். அது சக்காலத்தி சண்டைனாலே எவ்வளவு காமெடியா இருக்கும் தெரியல. ஒரு பாக்கியராஜ் படம் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவல் ஃபன்னு. ரைட்டு. அப்ப வந்து 8/8 அனில் ரவிப்புடி. அவரு சாய்குமார் இருக்கார்ல, அவரு வேற லெவல். சாய்குமாரும் அப்புறம் அந்த அனிமல்ல சல்யூட் டு த சோல்ஜர்னு இன்டர்வல் ஒருத்தர் வருவார்ல, தெலுங்கார். அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு காமெடி. அவங்க கிளாமருக்கு அவங்க, ஹோம்லிக்கு இவங்க. ரைட்டு. பாத்துறேன். நான் நேத்து பார்க்கலாம்னு பார்த்தேங்க. நேத்து ஹவுஸ்ஃபுல், இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல். படம் வந்து ரொம்ப 66 பேர் உள்ள சீட்ல தான் போட்டிருக்கான், அந்த ஸ்கிரீன்ல தான் போட்டிருக்கான். நேத்து இன்னைக்கு முரட்டு போர் ஆபீஸ்ல. சும்மா லீவுங்கிறத கண்டினியூ ஃபாலோ பண்ணுது. இப்போ நாளைக்கும் டோட்டலா 4 மேல ஆஃபீஸ்க்கு நாளைக்கு போற மாதிரி ஐடியா இல்லை. முடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு டிக்கெட் வச்சே போய்க்கலாம் விட்டாச்சு. பாருங்க நாளைக்கு ஷோ இப்பயே வந்து 11:30 மணி ஷோ ஹவுஸ்ஃபுல் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட மதகராஜா ஃபேமிலியோட போயிருந்தேன் ப்ரோ. தேவையெல்லாம் வாய்விட்டு தியேட்டர்ல வாங்கி கட்டிக்கிட்டு. குறிப்பா ஒரு சாங் ஒன்னு இருக்கு ப்ரோ, செம்ம வைப். இந்த கொட்டை பாக்குன்னு ஒரு சாங் இருக்கும் நாட்டாம படத்துல, அதே மாதிரி ஒரு சாங் இதுல இருக்கு. செம்ம வைப், தியேட்டரே வைப். ஃபுல்லா ஜோடியா தான் வந்திருந்தாங்க. நான் ஒரு சிங்கிளா போயிருந்தேன். நீங்க யாராச்சும் நாளைக்கு போயிடும். அடுத்து சுகுமார் ப்ரோ கேட்கற மாதிரி கேட்பாரு, இல்லைன்னா நான் சுகுமார் ப்ரோ கேட்ட கேள்வி அவர் கேட்பாரு. ப்ரோ கொஞ்சம் ஸ்க்ரீன் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க ப்ரோ. இதெல்லாம் அந்த செயின் ஏதோ கொடுத்துருவானா, சின்ன புனிக்கிறாரு அந்த செயின் அவங்க அப்பாது, அதை எண்ணில் கொடுத்துருவாரு. அப்புறம் கொடுக்க மாட்டாரு ப்ரோ, அவரே போட்டு விட்டுருவாரு. அதான் போட்டு விட்டுருவாரு. அப்புறம் அந்த இதுல ஸ்போர்ட்ஸ் சீன்ல கீழே விழுந்துருவாரு தெரியல, அதை எழுந்து வர்றது இருக்கான். ஜப்பானீஸ் சீன் இருக்கான் மீட்டிங்கு, அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அதுல டைரக்டா கனவு மாதிரி காமிச்சிருக்காங்க தானே, இதுல ஏசி போற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரோ. அவனை பூஜை பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க கண்டெய்னர்ல. ரைட்டு. இப்போ வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து ஓடிடியில் வருமா இல்லைன்னு தெரியல. ஓடிடியில் வந்தால் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். தியேட்டர்ல இன்னொரு தடவை பார்க்குறவங்க நமக்கு வந்து தைரியமும் பொறுப்பும் ஓடிடியில் வந்தால் பார்க்கணும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இந்த பாத்தல் லோக்குன்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் 18+ இருக்கும். கொஞ்சம் இந்த இது பார்க்கணும். ஆனால் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ்னு போட்டிருந்தது, அதான் பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம். நல்லா இருக்கும். தரமான சீரிஸ். சீசன் 2 வந்து இப்போ நான் பார்க்கல. பர்னி அது யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? எப்படி இருக்கு, என்ன ரிப்போர்ட்ஸ்? அதான் கேட்டேன். நான் ரிப்போர்ட்ஸ் கூட பார்க்கல.
யாராவது பார்த்தவங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். நானும் இன்னும் பார்க்கல, ஒண்ணு கூட பார்க்கல. ஏன்னா இந்த படத்துல மூழ்கிட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளானு. நான் பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அப்ப நீங்க அதை பாருங்க. நான் சீசன் 1 பார்த்துறேன் அதுக்குள்ள. சீசன் 1 நல்லா அது இன்னும் இருக்கும். பார்க்கல. நான் ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்கல சீசன் 2க்கு. ரிவ்யூஸ் யாராவது பார்த்தீங்களா இல்ல யாராவது சொல்லுங்க. என்னன்னா ஆச்சரியமா ஒரு ரிவ்யூ கூட கண்ணில் படல. இல்ல நல்லா இருக்குன்னு தான் ரிவ்யூ. எனக்கு அதான் ஒரு ரிவ்யூ கூட கண்ணில் படல. வெப்பன் சப்ளையர் பத்தலாக்ல அந்த ஜெய்தீப் அவரோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம் பிரதர். சுகன் பிரதர் ஃபர்ஸ்ட் சீரியஸ் சீசன் பாருங்க, சூப்பரா இருக்கும். செகண்ட் சீசன் நானுமே பார்க்கல. நேற்று ஸ்பேஸ் கேட்டேன், பரணி ப்ரோ சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நைட்டு தான், நேற்று நைட்டு ரிலீஸ் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கணும். இல்ல அந்த ட்விட்டர் ஃபீடை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கப்போ பெஸ்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸ் வந்திருக்கு மக்களே பாருங்கன்னு போட்டிருந்தது. சரி நம்ம ஸ்பேஸ்ல கேட்டுக்கலாம். ஏன்னா சீசன் 2 போட்டிருந்ததா, சரி சீசன் 1 எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமே. நான் இன்னைக்கு பாக்குறேன். என்ன சீரிஸ் பத்தி வெப்பன் சப்ளையர் பரணி பாத்தல் லோக்குன்னு சொல்லி ஒரு ஹிந்தி சீரிஸ் ப்ரோ. வெப்பன் சப்ளையர்னா புரியல, என்ன வேணும் ப்ரோ? ஒருத்தர் ரிவ்யூ போட்டுருக்காரு, உங்களுக்கு டெலிகிராம்ல ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அது மட்டும் அனுப்புறீங்களா? இல்ல ரிவ்யூ போட்டிருக்காரு, ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. பாசிட்டிவா தான் போட்டிருக்காப்ல. ப்ரோ தமிழ் கிடைச்சா அனுப்புறேன் ப்ரோ, நான் தேடுறேன் ப்ரோ. ஓகே, நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏங்க தமிழ் ஓடிடில இருக்கா? அமேசான்ல இருக்கு, அமேசான் எங்கிட்ட இல்ல. சரி ஓகே ப்ரோ, அமேசான் தானே, பாத்துக்கலாம். நான் பார்த்துட்டு ஓகே ப்ரோ, அந்த படம் மட்டும் கிடைச்சா ஓகே. ஷூர். இன்னைக்கு நான் பார்த்த எல்லா படமே வேற. வீட்டுல 3 படம் பார்த்தேன். ஒன்னு ரீவிசிட்டு, மீதி 2 மலையாள படம். ஐஎம் காதலன், ரைஃபிள் கிளப். ஐஎம் காதலன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபுல் படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரைஃபிள் கிளப் செகண்ட் ஹாஃப் வேற லெவலு. அதுக்கு கடைசி 30 மினிட்ஸ் அவர் பேர் அனுராக் கஷ்யப் வேற லெவல். டைலாக்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டாங்க. படமே பயங்கரா இருந்துச்சு லாஸ்ட் 30 மினிட்ஸ். பர்னி ப்ரோ, நாளைக்கு பிபில யார் வின் பண்ணுவா? முத்துக்குமார் தான் ஒரு. நீங்க வீட்டுல 3 படம் பார்த்துட்டு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா ப்ரோ, காலைல 11 மணிக்குள்ள முடிச்சிட்டேன் 3 படத்தை. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு மத்தியானம் அந்த படத்துக்கு போனேன். மாவீரன் ப்ரோ, ஐஎம் காதலன் பிடிச்சதா? எனக்கு என்னன்னு தெரியல, அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் வந்து எண்டிங் முன்னாடி ஒரு சீன்ஸ்லாம் வரும்ல, நான் வந்து வேற மாதிரி முடியும் அப்படின்னு நினைச்சேன் யூஸ்வலா. பட் அது வேற மாதிரி முடிச்சிருந்தாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஒரு ஹார்ம்லெஸ் வாட்ச். அவங்க யார்? அந்த ஜெய்பீம் படத்துல வருவாங்களே அவங்க தானே? ஜெய்பீம் படத்துல இல்ல, முன்னாடி பார்த்ததே இல்லையே. அந்த ஆமா அவங்களும் இருக்காங்க. கரெக்ட். அவங்க டைலாக் நல்லா இருக்கும். அவனை நான் பிடிச்சே தீர்வேன்னு சொல்றப்ப மே கமின் இவர் உள்ள போறல, அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏங்க கிளைமேக்ஸே சொல்லிட்டீங்க. இல்ல நல்லா இருந்துச்சு அந்த சீன், அதுக்கு சொன்னேன். இல்ல அது பெரிய ஸ்பாயிலர் கிடையாது, பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, யாராவது பார்க்கணும்னா பாருங்க. அதே மாதிரி ரைஃபிள் கிளப் பார்த்துட்டு நீங்க அது பிடிச்சதா? அதான் ப்ரோ, படம் நார்மலா தான் போகுது. 1.5 மணி நேரம். லாஸ்ட் 30 மினிட்ஸ் வேற லெவலு. டைலாக்ஸ் கேரண்டினோ படம் மாதிரியே இருக்கு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் நார்மலா நீங்க வேற அது தியேட்டர் வைப் படங்க. அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நார்மல் தாங்க. நிறைய இந்த டைப்ல நான் படம் பார்த்தேன்ல. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நார்மலா தான் இருக்கு. பொண்ணு அந்த ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, கன்னு அப்படி வைப்பாங்க பாருங்க, அதெல்லாம் மாஸா இருந்துச்சு தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் சீன் அந்த. ஆனா இந்த படத்துல வர இவங்களோட காஸ்டியூம், இவங்க பேசுற விதம், அந்த வீடு, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இந்த படம் ஞாபகம் வந்துச்சு. தீபாவளிக்கு கவினுக்கு ஒரு படம் வந்துச்சு, லடி பேக்கர். அது அப்படியே ஞாபகம் வந்துச்சு. இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு பண்ணி, அந்த படம் பாத்தீங்களா? எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகல, பட் நிறைய பேர் ப்ரோ அந்த படத்தை பத்தி பேசணும். சூப்பர், எல்லா படமும் பாத்தீங்க, குட். நான் மலையாளம் ஃபிலிம்ஸ் சொல்ற மாதிரி சந்திரமுகி ஆயிடுறேன் ஒரு செகண்ட், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், சாரி. பரணி ப்ரோ, நேற்று நீங்க ஸ்பேஸ்ல பேசினீங்க ஃபாசில் ஜோசப்போட மூவி. அதுல ரிவ்யூ பண்ணும்போது ஃபைனலா ஒரு டச்ல முடிச்சீங்க, எ ஃபெதர் ஆன் அந்த கிரவுண்ட். அந்த வேர்டு நல்லா இருந்துச்சு, சூப்பரா பேசுனீங்க. அப்படியே நிறைய பேசுங்க. டெக்னிக்கல் ரிவ்யூவரா மாறிடுங்க. டெக்னிக்கல் ரிவ்யூவர்லாம் தெரியல ப்ரோ, அவ்வளவு பெரிய ஆள் இல்லை நான். அது எப்பயுமே சொல்லுவேன், போன படத்துக்குமே சொன்னேன், சூக்ஷ்ம தர்ஷினிக்குமே வந்து மைண்ட்ல இருந்துச்சு. மனுஷன் அந்த ஸ்ட்ரீக் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு.
அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்கட்டுமே. நானுமே அந்த அவரோட இது ஃபேனா மாறிட்டேன். நிறைய ரீசென்ட் டைம்ல அவரோட மூவிஸ்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். இப்பதான் ரீசென்ட் அந்த கொஞ்ச நாள்ல நல்ல growth அவர்கிட்ட. நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஸ்கிரிப்ட்லாம் சூஸ் பண்றாரு. ப்ரோ ஒவ்வொரு அவரோட வாய்ஸ் வந்து அவரோட வாய்ஸ் ரொம்ப ஃபன்னா இருக்கு ப்ரோ. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஒரிஜினல் வாய்ஸ். அவர் தமிழ்லயுமே டப் பண்ணாருன்னா ரொம்ப இது இப்ப ஆக்சுவலா பரணி பேசுறாரா? ஆமா எனக்கு ஆமா மட்டும் கேட்கல நான் போல. பேசுறேன். 3 ஆக்டர்ஸ் இருக்காங்க. 3 ஆக்டர்ஸ்மே வந்து ரீசெண்டா அவங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் சூப்பரா இருக்கு மலையாளம்ல. நான் யார் யாருன்னு சொல்றேன். ஒன்னு வந்து பேசில் ஜோசப், ஆசிஃப் அலி, இன்னொன்னு மம்முட்டி. 3 பேருமே ரீசெண்ட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஃபகத் ஃபாசில் இல்ல சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆசிஃப் அலி, மம்முட்டி, இன்னொன்னு யார் ஒரு சொன்னீங்க? பேசில் ஜோசப். பேசில் ஜோசப். ஓகே ப்ரோ இது இப்ப ஆசிஃப் அலி படம் நல்லா ஓடுதாங்க இல்ல? ஓடுது ப்ரோ. ரேகா சித்திரம் சூப்பரா ஓடுது. ரேகா சித்திரம் செம்ம. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஹையஸ்டா வந்து புக்கிங்ஸ் போறது அந்த படத்துக்கு தான். இந்த படத்துல இன்னைக்கு கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல பாசில் ஜோசப், ஆசிஃப் அலி 2 பேருமா இருக்காங்க. இல்ல ப்ரோ. ஆசிஃப் அலியோடது ரேக சித்திரம். இது வந்துட்டு இது பிராவின் குடி ஷாப். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. சீதாமாவா கிட்ட சிலிண்டர் செட் பாத்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. எனக்கு வந்து நான் சொல்றேன், ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு படத்துல இல்ல ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு படத்துல பேரழகா இருப்பாங்க. அப்படி அஞ்சலி ரொம்ப 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 பேரழகா இருந்த படம்னா அதான் மொரட்டு படம். எனக்கு மகேஷ் பாபு, வெங்கடேஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபைட்டே இல்லாம ஒரு மாஸ் நடிகர் படம் இருக்குமா? அது எடுக்க முடியுமா? எடுத்தா அது அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பீரியட்ல இல்ல, நல்ல மாஸ் வேல்யூ இருக்கிற பீரியட்ல சினிமல் சீதாமாவா பிளஸ் சினிமல் செட் இப்ப ட்வீட் போட்டிருக்கேன்ல அந்த படம். சூப்பர் படம் ப்ரோ. அது ஃபேமிலி படம். முடிஞ்சா பாக்க. அது சிச்சுவேஷன் கரெக்டா செட் ஆகும் ப்ரோ. வேலை இல்லாம எப்படி இருப்பாங்க இந்த டைம்ல. அதாவது எந்த ஒரு உண்மையான இந்த ஃபீல் குட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு சில படங்கள் தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் பாபு ஒரு உண்மையாலுமே அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கும். வெங்கடேஷும் மகேஷ் பாபும் பாத்தீங்கன்னா அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா 2 பேரும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அப்படி பிரகாஷ்ராஜ் எனக்கு அப்படியே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியவனே சின்னவனே அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நம்ம வந்து அந்த பெரியவனே சின்னவனேங்கிறதுலாம் அந்த படத்துல வந்து ரொம்ப கடைசி வரைக்குமே அப்படிதான் இருக்கும். அதுல பிரகாஷ்ராஜ் கேரக்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் படம் பூரா. அதுக்கு வந்து வெங்கடேஷ் கோவம் வரும் எல்லாத்துக்கும். ஆனா கடைசியில 2 பேரும் உணர்ற இடம்னு அஞ்சலி அழகு, அதுல இந்த கல்யாண பொண்ணா உட்காந்துருக்கோம்ல ரொம்ப பேரழகு. அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ல ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். தாராளமா பார்க்கலாம். ஆமா யாரும் பார்க்கலாம். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், மாஸ் மூமெண்ட் எதிர்பார்க்காதீங்க. படத்துல மாஸ் மூமெண்ட்டுங்க எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட நம்ம பழைய விக்ரமன் படங்கள் பாக்குற மாதிரி அதுலாச்சும் சில படம் ஃபைட் இருக்கும். பொம்மரிலாச்சும் ஒரு ஏ சென்டர் படம்னு வச்சுக்கோங்களேன். இது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்த பார்க்க முடியும். இப்ப நம்ம ரியல் லைஃப்ல பாக்குற மாதிரி சில சீக்வன்ஸ் இருக்கும். சொந்தக்காரங்க சந்தோஷமா இருக்கிறது, குடும்பம், அண்ணன் தம்பி ஒற்றுமை, அது 2 பேரும் இந்த பாசம் காட்டுறது நல்லா இருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். மனசெல்லாம் பல வண்ணம் அதுவா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்ற டைட்டில் எனக்கு என்ன தெரியல. சமந்தா இருப்பா அந்த மூவி தானே மகேஷ் பாபு ஜோடியா? ஆமா 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 அதான் ப்ரோ. வெங்கடேஷ்க்கு அஞ்சலி, வெங்கடேஷ்க்கு அஞ்சலி நல்ல படம். பார்க்கலன்னா பாருங்க. சரி எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நான் இன்னைக்குதான் ஒரு படம் பார்த்தேன். 2023 ரிலீஸ் ஆன படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே அந்த கோஸ்ட் படம் பாத்தீங்களா சிவராஜ்குமார்? கேக்குதா? கேக்குது. யாரும் பேசல நினைக்கிறேன். இல்ல நான் பார்க்கல, அதனால நான் பேசல. அதுக்கு எமோஜி கிங் வந்திருக்காரு. மாவீரன் ப்ரோ, சுமார் ப்ரோ எவ்வளவு நேரமா ப்ரோ வெயிட் பண்றீங்க? ஒரு நாள்ல தான் ரிலீஸ் ஆச்சு. பார்த்தேன் அந்த படம். லாபில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன். மாவீரனுக்கு இப்பலாம் இல்லைங்க. நான் அந்த சீதாம்மா வக்கீட்ல சீமல்லி செட்டு படம் இருக்குல்ல, அந்த படத்துல மூழ்கிட்டேன். அந்த படம் வந்து எப்போ பேசினாலுமே வந்து ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த படத்தை நினைச்சாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சில படங்கள்லாம் கேக்குதா? அப்படி அந்த மாதிரி படங்கள்லாம் நான் பேசுறது கேட்கல போல இருக்கு. கேக்குதா இல்லையா பிரகாஷ் ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ பேசுறாரு. ஏதோ சீதாராமன்னாரு, அது கேட்டுச்சு. அது தமிழ்ல மனசெல்லாம் பல வண்ணம்னு டைட்டில். ஏன் ப்ரோ இப்போ வந்து பாருங்க பிரகாஷ் ப்ரோ, அது சீதாராமம் வந்து 2 வருஷம் எவ்வளவு ஆகுது இப்போ வந்து பேசி. சீதாராமம் இல்ல ப்ரோ, சீதாமாவா கிட்ட சினிமல் செட்டு. எஸ்வி அட போறப்பா சுமார். அந்த விஜய் டிவில மனசெல்லாம் பல வண்ணம்னு போடுவான்லண்ணா.
மகேஷ் எனக்கு பாபுவும் அதெல்லாம் வெங்கடேஷ் தெரியாதுப்பா. நடிச்சது அந்த மூவி. இந்த மாதிரி தான் இந்த பரணிக்கும் வந்து இந்த புருவி கூடுன்னு சொல்லிட்டு 2 நாளா சொல்லின்னு இருக்கான். அவனுமே வந்து என்ன சொல்றானும் புரிய மாட்டேங்குது. நானும் கேட்டுக்கிறது இல்ல. அதனால பிரவீன் கூட சாப்பா. நான் வந்து இந்த படம் அந்த மாவீரா சூக்ஷ்ம படம் பார்த்தேங்க. நல்லா இருந்துச்சு அது. உண்மையிலேயே நேற்று பார்த்தேன். சூப்பரான படம் அது. என் பிரகாஷ் ப்ரோ சொன்ன உடனே பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நஸ்ரியாவோட ஆக்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பேசில் யூசுப்லாம் வந்து காமெடியாக பார்த்துருக்கேன். பட் ஒரு வில்லனிக்கா அவ்வளோ சூப்பராக நடிப்பாருன்னு எதிர்பார்க்கல. மாவீரா சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே மாவீரனுக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு எமோஜி போடுவேன், ரிப்ளை வரும். மாவீரன் கூட இப்போ வந்து சொல்றது இல்ல மேல. இல்ல ப்ரோ, பைக் ஓட்டிட்டு இருக்கேன், பேண்ட் பாக்கெட்ல இருக்கு. அதான் இப்ப நான் ரிப்ளை பண்ண கூட லேட் ஆகுது. ஒரு நாள் கடமை அதனாலதானே. தவறிட்டாரு. இப்படி ஃப்ளேம் பண்றீங்களா? நான் பரணிக்கு சொல்லி பார்த்தேன், கேட்கவே மாட்றான். பரணி ப்ரோ பிக் பாஸ் பார்க்குற அவசரத்துல ஸ்பேஸ் நிக்கிறதையே மறந்துட்டாராம். நீங்க வேற, அவரே லேட்டா தான் வந்தாரு. நாளையோட முடியுதுல ப்ரோ, ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது. முத்துக்குமார் தான் வாங்க போறேன். இல்லங்க, இப்பயும் அவர் பிக் பாஸ் தான் பாத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த பிரவீன் கூடன்னு சொன்னதுக்கு ஒரு காதுல வாங்கல. குருவி கூடன்னு சொன்னார்ல, புறவு கூடன்னு ப்ரோ. அது என்னன்னே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சுகுமார் ப்ரோ, பிப்ரவரி 6 எங்க போய் பாக்குறீங்க? சென்னையா, சூலூரா, நகரியா? பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும். தஞ்சாவூர் எபிக் ஸ்ரீனா ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நமக்கு திருச்சியிலேயே பாத்துக்கலாங்க. ஏன் ப்ரோ எபிக் ஸ்கிரீனோட ட்ரை பண்ணலாம்ல? பாப்போம். அது சும்மா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 9 மணிக்கு போடுவாங்களா திருச்சியில? பாப்போம். கண்டிப்பா போட வாய்ப்பு இல்லை. 11 மணிக்கு தான் போடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மணி ஆச்சு போறாங்களா பாப்போம். பிரகாசனா, நேற்று விடாமுயற்சி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணீங்க. டிராவலிங்ல இருந்ததுனால ஸ்பேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனா ரெக்கார்டட் ஸ்பேஸ் கேட்டேன் ஃபுல்லாமே. எல்லாருமே நல்லா பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பரவீன் ப்ரோ டைலாக் சொன்ன மாதிரி நீங்களுமே ஒரு ஸ்பீக்கர் நேற்று பேசினாரு. பேசி முடிச்ச உடனே அந்த கலெக்டர் மருமக அது வந்து கரெக்டா ஒரு நல்ல பஞ்சா இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே விசுவல்ஸ் முக்கியமா வரனாங்க. சுகுமார் ப்ரோ ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன், எக்ஸைட்டட்ல பீக் லெவல்ல இருந்தார் அண்ணன். டேய் இந்த படத்தையாடா அவ்வளோ நாள் இது பண்ணி வச்சிருந்தீங்க. அவர் போடுற போஸ்ட்லேயே தெரிஞ்சிச்சு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க எல்லாருமே. முக்கியமாக நம்மளுக்கு எப்படி அந்த நியூ இயர்ல எல்லாருமே ஒரு பக்கம் சேட் ஆனாங்களோ, அதுக்கப்புறம் அந்த ரேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஹைப் ஏறிச்சோ, இப்போ அந்த ஹைப் வந்து பீக் லெவலில் இருக்கு. அகெயின் ஒரு பிப்ரவரி மந்த் இது. இப்போ ரீசெண்டாக அந்த தனுஷ் மூவி கூட 2 வீக்ஸ் ஆஃப்டர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு நல்ல சைனாக தான் இருக்கு. மூவி கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமா அவரோட ஒவ்வொரு ஃப்ரேமுமே எல்லாருமே உண்மையிலே லைக் பண்ணாங்க. நிறைய எடிட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த சன் பிக்சர்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்கன்னு மோஸ்ட்லி நிறைய பேர் அதை பண்ணல. போட்டோஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணது அது சில பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்துச்சு. முக்கியமா பிரேக் டவுன் மூவி வந்து நான் அந்த மூவி லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் பார்த்தேன். 1997 தான் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் உண்மையிலேயே அது ஒரு பீக் லெவல். அந்த ட்ரக்கெல்லாம் வச்சு ஒரு சீன் பண்றதெல்லாம் உண்மையிலே அதுல நடிச்சிருந்தா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் அதுவுமே பார்த்தேன். இதை ஃபர்ஸ்ட் டீசர் வரும்போதே ஓகே அப்படியே பண்ணிருக்க மாதிரி தெரில, ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஆனா ட்ரெய்லர்ல எல்லாமே உடச்சு விட்டாங்க. ஃபிளாஷ்பேக் சீன், அதே மாதிரி அந்த மகிழ் சார் இன்டர்வியூ கொடுத்த மாதிரி அந்த 3 கேட்டகரி ஆஃப் லைஃப் சோன்லாம் வருது. அதுக்கப்புறம் மகிழ் சார் எனக்கு எல்லாருமே ஜிபி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு ஜிபி ஓகே ஃபேன் பாய் சம்பவம், அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆனா மகிழ் சார் வந்து நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால இதுக்கு முன்னாடி அவரோட மூவிஸ் பார்த்துருக்கோம். ஸ்கிரீன் பிளே தடம் பத்தி ஒரு இன்டர்வியூல அவ்வளோ கிளியரா லேயர் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நான் அதையுமே இந்த படத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா எனக்கு மகிழ் சார் மேல ரொம்ப ஹோப் இருக்கு. முக்கியமா நான் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா குவாலிட்டியா இருந்துச்சு ட்ரெய்லர். எல்லாருமே அதை அஜித் சார் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே விஜய் சார் அதர் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கண்டிப்பா மகிழ் சார் கூட ஃபியூச்சர்ல ஒரு படம் கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து பண்ணாம ஒரு 2-3 படம் கேப்புட்டு அடுத்த டேரக்டர்கிட்ட இணைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சிவா முக்கியமா மாவீரன் ப்ரோ லாஸ்ட் வீக் சொன்னாரு சகிப்புத்தன்மையே எல்லாத்துலயும் இருக்க மாட்டேங்குது, அது இது நிறைய சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இப்போ பாத்தீங்கன்னா டேரக்டர் சிவாவை போட்டு எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. அது என்ன மைண்ட் செட்ல பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே, அவர் வந்து
நம்மளுக்கு கொடுத்திருந்தாரு, வீரம் கொடுத்திருந்தாரு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேதாளம். வேதாளம் இப்போ அதை ட்ரோல் பண்றாங்க. ஆனா வந்த புதுசுல ரிலீஸ் ஆக போது தூங்கவனம் கூட ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் மொமெண்ட்ஸ்னு அவர் வீட்ல ஒன்று சொல்லுவாரு. அதெல்லாம் ப்ராப்பரா கிளிக் ஆயிருந்துச்சு. ஒரு 3 பிளேசஸ்ல வரும். அது அந்த கையை காட்டுற சிம்பிள் எல்லாமே அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா இப்போ அதை மறந்துட்டு டைரக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா வீரம் நல்லா படம்ங்காங்க. ஆக்சுவலி வீரம் அந்த முரட்டுக்கால அந்த மாதிரி தான் வரும். நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆ விவேகம் வந்து ஓகே. அது டிஃபரெண்டா பண்ணுது. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது வேற மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் விஸ்வாசம் வந்து ஃபேமிலி. சிவா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அஜித் சார் படத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்து வரதுக்கு யோசிப்பாங்க. டவுட் இருந்துச்சு. ஆனா சிவா வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் அஜித் சாருக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் சிவா தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஸ்வாசம் பாத்தீங்கன்னா பேட்டை வந்து குவாலிட்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஸ்வாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் ஹாஃப்ல அந்த சாங் கனெக்ட் ஆன விதம் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஹவுஸ்ஃபுல் ஆகி சேர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்ஸ் எல்லாம் போட்டு கிளைமேக்ஸ்ல நிறைய வீடியோலாம் அப்போ அவ்வளோ வைரலா பரவுச்சு. அந்த குழந்தைங்க அழுறது எல்லாருமே இது சினிமா தான் ஒன்றும் அழாதீங்க அப்படிலாம் நிறைய வீடியோ போச்சு. அந்த மாதிரி அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியால ஆனா வினோத் யாரும் அடிக்கல பாத்தீங்கன்னா இவரை மட்டும் தான் இல்ல அடிப்பாரு. வினோத்தையுமே இப்ப என்ன ஜெய் ப்ரோ பண்றாங்கன்னா உங்க இதுல ஒரே நிமிஷம் சாரி ப்ரோ. ஜெய் ப்ரோ உங்க இதுல மைக் மூலமா சவுண்ட் ஒன்று வருது. அது மட்டும் பாத்துங்க ப்ரோ. சாரி ப்ரோ. ஸ்மார்ட் ப்ரோ சர்வர் ப்ரோ. நேத்து நாங்க வரல. அதை பத்தி ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு விஜுவலும் மியூசிக்கும் நின்று பேசணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. விஜுவலா சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு. அதான் இப்போ சிவா சாரை வந்து அட்டாக் பண்றது ஒரு விதத்துல ஏத்துக்கொள்ள முடியல. இப்போ பிரகாசனா சொல்லுவாரு, குறைகளை சொல்லுவாரு. இப்போ வெற்றி வந்து டிஓபி கன்வியூஸா பண்றதுனால அவருக்கு ஃப்ரேம் வந்து ரிப்பீட்டட் ஃப்ரேம்ஸ் வைக்காரு. எப்பெல்லாம் எந்த ஆங்கிள் எல்லாம் காட்டக்கூடாதோ அந்த மாதிரி பேசலாம். இவங்க வந்து சிவா வந்து தனி மனித தாக்குதல் பண்றது, அதுக்கப்புறம் மூவிஸ் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அஜித் சார் ஏதோ கேரியர் க்ளோஸ் பண்ண மாதிரி அது இதுன்னு பேசுறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் சிவா தான். அதே மாதிரி இல்லைங்க வினோத்தையுமே இப்ப என்ன அவரால பண்றாங்கன்னா வினோத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வினோத் வந்து அந்த நேத்து நேர்கொண்ட பார்வையை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பரா பேசினார் ஒருத்தர். அவர் வந்து கரெக்டா அதாவது கலெக்ஷன் வைஸ் எப்பவுமே ஒரு ஆடியன்ஸ் வந்து கலெக்ஷன் அது வந்து கலெக்ஷன் வந்து ப்ரொடியூசரோட இது. இவர் இவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு அவ்வளவு கலெக்ஷன் அது ஃபைட்டுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. குவாலிட்டியா இருக்கா மூவி. நேர்கொண்ட பார்வை பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்த போது அந்த படம் தியேட்டர் ஓனர்ஸ் யூடியூப்ல இப்ப கூட அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பேசுறப்ப இந்த படம் வராது எங்க கலெக்ஷன் இது பண்ண போது படம். ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமா வந்துச்சுன்னு தான் நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பிங்க் மூவியோட அபிஷியல் ரீமேக். பட் அதுமே பார்க்கும்போது இதுல எப்படி இது பண்ணது மெசேஜ் எல்லாம் சொன்னாங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா போது ஃபேன்ஸுக்காக வினோத் அது இன்டர்வல் பிளாக் ஒன்று வச்சிருப்பாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அஜித் ஃபேன்ஸோட பல்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ், முக்கியமா சோசியல் சேஃப்டி, அதுக்கப்புறம் உமன் சேஃப்டியை பத்தி அதுல அவ்வளவு கிளியரா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வலிமை வந்து என்னாச்சுன்னா வலிமையில அந்த இன்டர்வல் சீன் அந்த பஸ் ஈவில்லாம் அந்த பேக்ல அந்த பஸ் எல்லாம் சேஸ் பண்றதெல்லாம் குவாலிட்டியான ஸ்டஃப். அது வந்து மேக்கிங்ல அதை அடிச்சுக்கவே முடியாது. திலீப் சூப்பராயன் மாஸ்டர்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எதுல ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சுன்னா அந்த அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. அதுல அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து திருந்தி வாழ்றது அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி நகையெல்லாம் பறிக்கிறவங்க இது பண்ணும்போது அதை அப்படி விட்டுறா மன்னிச்சு இது பண்றதுதான் கொஞ்சம் அந்த லெவல்ல கிரிஞ்சா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணிவுமே ஓகே தான். அவர்னஸ் இப்போ பேங்க் செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இதாகுது, சிபில் ஸ்கோர்ல இருந்து எல்லாத்தையுமே லோன் ப்ரொவைட் பண்ணும்போது எப்படி பண்றாங்க, நார்மலா ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றவங்களை எப்படி பாக்குறாங்க, பிசினஸ் மேன்ஸ் எப்படி பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு டீம் அது வந்து கிரிக்கெட்ல இவ்வளவு ஆகும்போது எல்லாமே ஓப்பனா பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும். அதெல்லாம் பேசியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேன்ஸுக்காகவும், செகண்ட் ஹாஃப் வந்து ஆடியன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்றது. வினோத்தோட இதே பொதுமக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்றது. அப்ப தீரன் மாதிரி இப்படி ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி போலீஸ் செக்டார்ஸ் ஒரு பார்க்கதே ஒரு பார்வையா வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் உலகத்துல வந்து நம்ம ஸ்காட்லாந்து யார்டு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடுனா இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வரதுக்கு காரணம் இந்த மாதிரிலாம் பல்வேறு ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. கண்ணூர் ஸ்கோடுன்னு ஒரு மலையாளத்துல படம் நம்ம மம்மூட்டி பண்ணியிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா அது அபிஷியல் தீரன் ரீமேக் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனா அதுமே அவங்க பண்ணது ஒரு டாஸ்கை தான் இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை அதனால வினோத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த டைம்ல செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஒருத்தர் வரும்போது அவரையே டிகிரேட் பண்றது ஏத்துக்கவே முடியல. எல்லாருமே நல்லது கொடுக்கத்தான் வருவாங்க. ஓகே மிஸ்டேக்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்கள அட்டாக் பண்றது, அதுக்கப்புறம் பேசிட்டு போயிட்டு பிளாக் வாங்குறது, இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ 2-3 நாளா அவர் பிளாக் பண்ணியிருக்காரு. அது அதைத்தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அப்படி பண்ணும்போது ஒருத்தர் ஹட் பண்றதுதானே இது. ஜி பிரகாஷ் தெரியுமா? அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் சும்மா பிளாக் பண்ணியிருக்காரு. ஏடிஎஃப் பாதி பேர். அதாவது அவர் எவ்வளவு கருத்தா இவ்வளவு நேரம் பேசுறாரு, எவ்வளவு கருத்தா ஏதோ சொல்ல வர்றாரு, அதுக்கு ஒரு சம்பந்தமா அது சம்பந்தமா டீட்டெயிலா ஒரு விளக்கம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா
அன்வான்டா இன்னொரு டாபிக் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதுதான் வினோத் ப்ரோ ஹைலைட். அவர் சம்பந்தப்படாம தான் ப்ரோ பிளாக் பண்ணாரு. இல்ல இல்ல அது அப்ப சம்பந்தமே இல்ல இல்ல கிடையாது ஆக்சுவலா என்னன்னா அப்போ இப்போ வந்து 10 வருஷம் இந்த முன்னாடி. இது கமெண்ட் நான் பார்த்தேன். அவர் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது கமெண்ட் கீழே போய் பார்த்தா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பண்ணது வந்து சில பேர் வந்து அஜித் கூட படம் பண்ணாதீங்க, அஜித் அவர்களோட படம் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லி. அப்ப அப்படி சொன்னா வந்து அவர் என்ன பண்ணுவாரு? நெகட்டிவிட்டியே எனக்கு வேணான்னு சொல்றவர் என்ன பண்ணுவாரு? பிளாக் தான் பண்ணுவாரு. அதுக்கு போய் பிளாக் பண்ணிட்டாரு ஸ்கிரீன்ஷாட் போட்டா எனக்கு புரியவே இல்லை. இல்ல ப்ரோ, சொல்லுங்க சிவா மேல இல்ல இருக்கிற பாருங்க ப்ரோ, இப்ப விமர்சனம் என்ன பாத்தீங்கன்னா பண்றாங்கன்னா படத்துல கிடையாது ப்ரோ. அது மேல இருக்கிற விமர்சனம் வந்து அஜித்தோட லுக்ல தான். இப்ப இந்த குட் பேட் அக்லியும் சரி, இந்த விடாமுயற்சியிலும் சரி, அவரை எவ்வளவு ஸ்டைலிஷா அழகா காமிக்க முடியுமோ காமிச்சிருக்கு. அந்த லுக் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனா அதை வாங்குறது இல்ல. அதை வீரம்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பில்லா 2 இருந்தாலும் சரி, ஆரம்பமா வச்சு அந்த லுக் அந்த அளவுக்கு இருக்கும். வீரம்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லுக் அப்படி இருக்கும். அதே செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்கலாம். ஆனா நான் தாடி எடுக்கிறேன், அந்த ரொம்ப ரொம்ப லுக்ல வந்து லெத்தாஜிக்கா இருந்ததா அப்புறம் கோவம். அதனாலதான் சிவா மேல இருக்கிற விமர்சனமே வந்து படத்து மேல கிடையாது. அவர் குடுக்குற லுக்கு மேலதான் இருக்கிற விமர்சனம். அவ்வளவுதான். அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க சிவாக்கு முன்னாடியும் சிவாக்கு அப்புறமும் நீங்க அஜித்தோட லுக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆனா சிவா கூட இருக்கும்போது அந்த படத்துல எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு லுக்கு வீரம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லுக்கு தான். அதை தவிர எந்த லுக்குமே அஜித்துக்கு கொடுத்தது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த வேதாளம்ல செகண்ட் ஹாஃப் அந்த லுக் அந்த டைம்ல நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப ட்ரோல் மெட்டீரியலுக்கு அதை எடுக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல அந்த லுக் அந்த கேரக்டர்ல என்ட்ரோல இருந்து எண்டு வரைக்கும் மாசாவே இருக்கும். அதுதான் ப்ரோ பிரச்சனை. அந்த லுக் எப்பவுமே அந்த லுக் ஒன்று கொடுத்துட்டானா அந்த லுக் எப்பவுமே மாசாவே இருக்கணும். அது ட்ரோல் மெட்டீரியலா மாறக்கூடாது. அந்த கோவம் தான் எல்லாத்துக்குமே. எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கல் டீம் ஒரு ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். அவ்வளவுதான் சிவா. அவர் வந்து நண்பர்னு போறாரு. நம்ம சொன்னா திரும்ப அது ரிப்பீட்டட் ஆயிரும். அதனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டென்ட்ல இருந்து அப்படியே வேற கண்டென்ட் போயிடும். விடாமுயற்சி ட்ரெயிலருக்கே வந்துரும். ஏன்னா வந்து ஏற்கனவே ட்விட்டர் போல வந்து சிவா அந்த ட்வீட்டு அவர் ஹிடன் ரிப்ளைல போட்ட ட்வீட்டு. ஏன்னா அவர் சாதாரணமா விட்டுறதா கூட பிரச்சனை இல்லை. அவர் ஹிடன் ரிப்ளை போட்டது அதை வந்து ஏன்னா இவ்வளவு ஹிடன் ரிப்ளை போட்டிருக்கிறாருன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஒரு பிளாக். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்காம ட்ரோல் எல்லாத்தையும் நினைச்சு கூட ஃபர்ஸ்ட் திரைத்துறையில எல்லாத்துக்குமே வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கணும். முக்கியமா திரைத்துறையில உள்ளவங்க வந்து கண்டிப்பா அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கணும். நல்லது கெட்டது எதுன்னு. சங்கர் வந்து இது மாதிரி நான் ரிவ்யூவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு ஆபத்து. ரிவ்யூ பார்த்துட்டு அதை வந்து நல்ல ரிவ்யூ மட்டும் நான் ஆர்டி பண்ணிக்கிட்டு என்னை பாராட்டி ஜால்ரா அடிக்கிறவன் மட்டும் நான் ஆர்டி பண்ணிக்கிட்டு திட்டவனை இக்னோர் பண்ணா பரவாயில்ல. திட்டவனை பிளாக் பண்றது இருக்குல்ல, திட்டவனை கண்டுகிட்டு அதை திருத்திக்கிட்டு அடுத்த படத்தை திருத்திக்கிட்டா பரவாயில்ல. அது பிளாக் பண்றது என்ன? பிளாக் பண்ணிட்டு என்ன ஆயிரும்? என்ன ஆகும்? இல்ல சங்கர் நமக்கு சொல்ல வர கருத்துக்கள் தெரியாம போயிடும். அவ்வளவுதான். நம்ம படத்தை நம்ம மீதான விமர்சனத்தை ஹோட்டல் கடையில சொல்லுவாங்க, நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கன்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அதில் உள்ள அடுத்தடுத்து ஏதாவது குறைகளை திருத்திக்க முடியும்னு ஹோட்டல் கடையில் எழுதிப்பாங்க. அது உணவுக்கும் பொருந்தும், படத்தை என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பொருந்தும். விமர்சனங்கிறது அதுதான். நிறை குறைகளை சொல்லி மற்றவங்க சொல்லி கேட்டுக்கிறது. அதை அவர் கேட்கவே தயாரா இல்லைங்கிற அப்பதான் இவ்வளவு ட்ரோல் மேல அவர் மேல பர்சனல் ட்ரோல் மேல வரைக்கும் கொண்டு போறாங்க. நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆர்டி பண்றாங்க. நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே சரி அடுத்த வாட்டி நல்லா பண்றேன்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இல்ல வந்து அதை அவங்க ஒண்ணுமே ரிப்ளை வரலன்னா நீங்க ஒன்றும் நினைச்சிக்க முடியும். நம்ம கருத்து ஒப்பீனியன் சொல்லிட்டோம்பா போதும்பா அப்படின்னு விட்டுருவீங்க. இதே நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மள ஒருத்தன் திட்டுறானோ அல்லது பிளாக் பண்ணிட்டானோ வச்சுங்களேன், என்ன வரும்? இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ஜஸ்ட் வருத்தங்கிறது கோபமா மாறும், கோபங்கிறது வன்மமா மாறும், வன்மங்கிறது அப்படியே ஆக்ரோஷமா மாறும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பிளாக் பண்ண அந்த பிளாக் வாங்கினவனுக்கு ஒரு வெறி. நீ சோசியல் மீடியால இருக்க, நானும் சோசியல் மீடியா இருக்கேன், என்ன பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க பிளாக் பண்ணப்போ எனக்கு நல்ல சுதந்திரம் கையே. நீங்க வந்து எப்படின்னா உதாரணம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்லயே உங்க சொந்த பந்தத்துலயே உங்களோட வயசு கம்மியான உள்ள ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து உங்க மேல சிகரெட் அடிக்கிறாரு. நீங்க ஒரு தடவை ஏதாச்சும் பார்த்துட்டு டக்குனு சிகரெட்டை பின்னாடி வைப்பாரு, மறப்பாரு. நீங்க பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அது அவர் நீங்க எப்போ பார்த்தாலும் ரோட்ல பார்த்தாலும் ஒரு சிகரெட் கையில் வச்சு பின்னாடி மறைச்சி வச்சிருவாரு. உங்களுக்கு மரியாதை எப்பவுமே இருக்கும். ஆனா நீங்க ஒரு தடவை கேட்டீங்க, என்னடா நீ முன்னாடி சிகரெட் அடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வேணும்னே சிகரெட்டை அப்படியே மேல ஊதுறது. அதை பார்க்கும்போது என்ன மச்சான் நல்லா இருக்கியா, என்ன மச்சான் நல்லா இருக்கேன், சிகரெட் வாயில சிகரெட் அடிக்கிறது தெரிஞ்சு போச்சு இல்ல, அந்த மரியாதை போயிடும். அதே மாதிரிதான் பிளாக் பண்ணிட்டா நீ முடிஞ்சு போச்சு, என்ன பிளாக் பண்ணிட்டீல, இனிமேல் உன்னை எப்படி வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு தான் இந்த இன்னும் கொஞ்சம் கூடுதல் வன்பத்தை கொட்டுறாங்க. அவ்வளவுதான். ப்ரோ நீங்க அவர் பிளாக் பண்ணிட்டாருன்றீங்க, பிஸ்பீக்கெல்லாம் போய் நீங்க போய் கமாண்டே போட முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்னமோ திருந்துங்கடா அப்படின்னு போடுறாரு மக்களை பார்த்து. அவர் என்ன
இல்ல அந்த இல்லங்க அவங்கள அவங்கள பத்தி பத்தி பேசவே விரும்பல, விட்டுருங்க. அவங்கள எவ்வளவு நேரம் நீங்க பேசல, திரும்ப அவங்கள பத்தி பேசவே விரும்பல. அவங்க வந்து தனி இல்ல கேட்டகரி, ப்ரோ, நீங்க அவங்க வந்து வந்து தனி உலகம், தனி கேட்டகரி. அவங்கள பத்தி ஒரு நினைப்பு வச்சிருப்பீங்கல்ல, அது எக்ஸாக்டா உண்மைதான். அதனால அது எல்லாருக்குமே தெரியும், ஸ்பீக்கர்ல உள்ள எல்லாருக்குமே. அந்த 3 பேர் என்ன ஏதாச்சும் ஒரு இது நடந்துரும். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபுல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. தேவையான சினிமா போடுறாங்க. அவங்களும் சினிமாவை பத்தி தானே பேசுறாங்க. சினிமால இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இது இதாகுது அதாகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மள பார்த்து திருந்துங்கடான்னா அது என்ன? நீ தேவை, உனக்கு வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தானே நீ போடுறேன்றேன் நானு. புரியுதா? கரெக்ட் நீங்க சொல்றது அதேதான். எல்லாருக்குமே அதான், அந்த ஒரு துறையில இருந்துட்டே அந்த துறையை அழிக்காங்க பாத்தீங்களா, அதான் ரொம்பவே தப்பா இருக்கு. ஏங்க ரொம்ப சிம்பிள். நேற்று வீடியோ இன்னைக்கு வீடியோ போட்டு யாரோ எடிட் பண்ணி நிறைய ட்விட்டர்ல இன்னைக்கு ஃபுல்லாக வந்திருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு மேக்கிங் வீடியோ வச்சு உங்களுக்கு வந்துருக்கும், ஓகேவா? அதை வச்சு நீங்க வந்து இன்னைக்கு அவங்களோட தரத்தை புரிஞ்சுக்கலாம். அவங்க டார்கெட் நம்ம சொன்ன லிஸ்ட் அந்த பேர் இருக்கா, அவ்வளவுதான், ரொம்ப முடிஞ்சா. மாவீரன் ப்ரோ, எப்பா இப்பதான் கேப் கிடைக்குது. மாவீரன் ப்ரோ, அவரு டிராவலிங்ல இருக்கேன்னு சொன்னார் பிரதர், அதனால ஓகே மேபி. ஓகே. அவரு பைக்ல வச்சிருக்காராம் போனை, சரி பாக்கெட்ல சரி, வச்சிருக்காரு, அந்த பைக்ல கோஸ்ட் போயிட்டு அவரை இருக்காராம். தவிர யாருமே அப்புறம் பாக்கலையா? சொல்லுங்க ப்ரோ, கோஸ்ட் படத்துல இருந்து என்ன டவுட்? இல்ல ப்ரோ, அந்த எண்டுல வருது அது புனித் ராஜ்குமார்ல சிவராஜ்குமாரோட இதுவா? ப்ரோ அது இது ப்ரோ, அது டிஏஜிங் பண்ணிருக்காங்க, சிவராஜ்குமார் தான். ஓகே ஓகே ப்ரோ. ஏங்க படம் வரும்போதே சொன்னாங்களேங்க, இந்த டவுட் என்கிட்ட முன்னாடி கேட்டா நானே சொல்லியிருப்பேன். படம் வரும்போது டிஏஜிங் பண்ணியிருந்தாங்களே. இல்ல அது பாக்குற புனித் ராஜ்குமாரி மாதிரியே இருந்துச்சு ப்ரோ, அதனாலதான் கேட்டேன். அதான், அதுவே ஒரு முக்கா படம் 1.5 வருஷம் கழிச்சு இருக்கு, அதுல இருந்து ஒரு டவுட். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் கம்முன்னு இருங்க, எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் அந்த புனித் ராஜ்குமார் படம் எதுவுமே பார்த்தது கிடையாது. அவர் படம் தான் நல்ல படம் தான் இருக்கா, யார் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் யாரும். ராஜகுமாரன் ஒரு படம் இருக்கும், நம்ம ஊர் படம், நம்ம ஊர் படங்கள் பாக்குற மாதிரி இருக்கும், கமர்ஷியல் படம், கதை இல்லாம நம்ம ஊர் படங்கள்ல சொல்ல போனா தெலுங்கு படம் பாக்குற மாதிரி இருக்கும். ராஜகுமாரன் ஒரு படம், அவர் படம் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னும் 2 படம் நல்லா இருக்கும். அப்புன்னு ஒரு படம், அப்புவா இல்லையே, படம் பேர் மறந்துட்டுனான்னு தெரியல, இருங்க வரேன். அப்புறம் நாடோடிகள் அவர் தான் பண்ணிருப்பாரு ப்ரோ. அப்புறம் இதுவும் பார்த்தேன் ப்ரோ, மாவீரன் ப்ரோ, நீங்க 2 படம் பார்த்தேன். புனித் ராஜ்குமார் ஜேம்ஸ் பார்த்தேன், கடைசி படம்ல வருது. ஆமா ஆமா பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி சும்மா ப்ரோ, வினோத் உங்கள்ட்ட கேள்வி கேட்டாரு, எந்த ஷோ பார்க்க போறீங்க, எந்த ஊர்ல பார்க்க போறீங்கன்னு கேட்டாரு. நீங்க வேற, நான் வந்துட்டு மத்தியானம் போன் பேசினேன், நீங்க 4am ஷோ பாக்க இங்க வாங்கண்ணா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, சும்மா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அப்படி நீங்க போறாம நான் வேலூர்ல இருந்தேன்னா நான் போய் பார்க்க கொடுத்துருவேன். ஆனா நான் இப்ப சென்னையில இருக்கேன், எனக்கு 2.5 மணி நேரம், அதனால போறது கஷ்டம் அப்படின்னாரு. ஆனா கொச்சி வர்றதுக்கு ரெடியா இருக்காராம், கொச்சி வந்து பாக்கிறதுக்கு ரெடியா இருக்காராம். நான் சொல்லிட்டேன் பாருனே, நான் கொச்சி வந்தா ஒரு வாரம் தங்குற மாதிரி தான் வருவேன். இப்போ சொல்றேன் பரணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குருவி கூடுன்னு சொன்னாரு, அது கேட்டீங்களா? காதுல வாங்கினீங்களா இல்ல பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தீங்களா? குருவி கூடு என்ன கேட்கல, என்னாச்சு? அதான் 1/4 மணி நேரம் கவனமே செலுத்தாம நினைச்சேன். ஒரு வாரமா பரணி கிட்ட பேசினாலே, நான் இந்த குரவங்கூடு படம் பாத்துட்டீங்களா, இந்த குரவங்கூடு படம் பாத்துட்டீங்களா, அதை பத்தியே பேசின்னு இருப்பான். என்னடா இது ஏதோ கூடுன்றான். குரங்கு கூடு இல்ல, புறாவோட கூடு, புறா கூடு, அது புறா கூடு. அதான் அது படம் பேர் சொல்லு. உங்களுக்கு தமிழ்ல சொல்லவா? புறா கூடு கட்டுன கல்லு கடை, அது படம் பேரு சொல்லு. அதுதான் புறா கூடு கட்டுன கல்லு கடை. பிராவின் கூடு ஷாப்புனா கல்லு கடை. அது பிரவீன் கூடு ஷாப்பா? ஓகே ஓகே. பிரவீன் இல்ல, நான் புறா. ஓகே, எனக்கு புரியலப்பா, அது வந்துட்டு எனக்கு வரல. எவ்வளவு இந்த மத்த டைல், இந்த பனி இல்ல இந்த பனி ரகு தாத்தான்ற மாதிரி இருக்கு. இல்ல இந்த பனி, அதுக்கப்புறம் இந்த ரைஃபிள் கிளப், இந்த மார்க்கோ, அந்த பேர்லாம் வாயில அழகா நுழையுது இல்ல, அந்த மாதிரி வைங்கப்பா. இது வச்சதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. அந்த ஷாப்ல தான் ஒரு கொலையா நடக்கும். அந்த ஷாப் ஓனர் செத்து போயிடுவாரு. வெறும் ஷாப்புக்கு தானே பேர் வச்சிருக்காங்க, நீங்க கல்லு கடை இதுக்கு ப்ரோ கதையெல்லாம் சொல்றீங்க? ஷாப்புன்னு சொன்னாலே கல்லு கடை தானே. எந்த ஊர்லங்க அப்படி? கேரளால அப்படிதாங்க. கேரளால அப்படிதான். நான் கேரளால தானே இருக்கேன். கேரளால யாராவது நான் ஷாப் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேரளால இருக்கவங்க வேற, SHOP ஷாப் வேற, SHPP ஷாப் வேற. பிரகாஷ் ப்ரோ, வீரதீர சூரன் மார்ச்சதா? மார்ச் 28. ஏன்னா அவ்வளவு தூரம்
சீக்கிரமா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. ஆமா நீங்க நடுவுல எங்க டேட் இருக்கு சொல்லுங்க, நடுவுல எங்க டேட் இருக்கு பிப்ரவரி 14. அவங்களுக்குன்னு ஒரு பிப்ரவரி 14 அப்ப ஏங்க ஏற்கனவே பிப்ரவரி 6 வந்து விடாமுயற்சி, பிப்ரவரி 14 டிராகன், பிப்ரவரி 21 நிலவுக்கு என் மேல் கோப்பம், பிப்ரவரி 28 ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்களா, அந்த படம் மறந்துட்டேன். என்னது? சப்தம் சப்தம். ஆமா சப்தம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வருமா? எல்லாமே நல்ல படங்களா இருக்கு. விடுங்க எல்லாமே ஓரளவுக்கு நோட்டு. சப்தம்லாம் நான் வந்து லப்பர் பந்து படத்துக்கு என்ன எதிர்பார்ப்புல இருந்தனோ அந்த அளவு எதிர்பார்ப்புல இருக்கேன். நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. அந்த ஈரம் பட டைரக்டர் அறிவழகன் தானே? அவரேதான். எக்ஸாக்ட்லி அவரேதான். பிரகாசனா அவர் ஒரு நீங்க நல்ல சொல்ற மாதிரி டைரக்டர் ஆக்சுவலா. மார்ச் 28 பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 பக்கத்துல இருக்கேனா. இது நல்ல வீரதீர சூழன் குவாலிட்டியா இருந்துச்சு. ரொம்ப கம்மியா இருக்கு. 12 days அந்த மாதிரிதான் இதாகும். அதுக்கப்புறம் தியேட்டர் வந்து கவுண்ட்ஸ் கம்மியாகும். அது ஒரு இதா இருக்கு. ஆமா ஆமா அது மார்ச் 28 மட்டும் தான் ஏதோ நல்ல நாள் போல இருக்கு. ஏதோ அது நல்ல நாள் மறந்துட்டேன். ரம்ஜான் வீக்கெண்ட். ஈத் மார்ச் 20 ரம்ஜான் வீக்கெண்ட் ப்ரோ. அந்த ஈத் டைம். நான் பேசுறது கேக்குதா? அப்படியே ரைட். ஓகே கேக்குது. அது டேட்டே இல்ல ப்ரோ. அப்புறம் மேல ரெட்ரோ வருது, ஜூன்ல தக்லைஃப், ஆகஸ்ட்ல கூலி, செப்டம்பர் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. ஆக்சுவலா இந்த வருஷம் நீ செப்டம்பர் வரைக்கும் தள்ளி போக முடியாது. இந்த வருஷம் SKRM ப்ராஜெக்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். ஒரே ஒரு படம் தான் SKக்கு. செப்டம்பரா ப்ரோ? மோஸ்ட் செப்டம்பரான்னு தெரியல, பட் ஆனா செகண்ட் ஹாஃப் தான். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நீங்க அப்ப இல்ல மே மாசம் வந்துடும். நீங்க இல்ல சாரி பிரகாஷ், இந்த ப்ரொமோலாம் இதெல்லாம் ஆரம்பிக்கலையா? அவங்க விடாமுயற்சிக்கு இன்டர்வியூ யாருமே கொடுக்கல, இன்னும் ப்ரொமோஷன்லாம் பெருசா ஆரம்பிக்கல. 20 நாள் இருக்குல்லங்க. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் போய் கொடுத்துருப்பாங்க. போட்டோ வந்திருக்கும்ல, இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த வீடியோ ப்ரோமோ வந்து வீடியோ இன்டர்வியூல இனிமேல் தான் ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாச கடைசியில பிப்ரவரி 25 ஜனவரி 25க்கு மேல ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு இந்த டைட்டில் ட்ராக் விட்டுருவாங்க போல. முன்னாடி ஒரு சிங்கிள் தான் அந்த விடுறதா இருந்துச்சு. இப்போ டைட்டில் ட்ராக் விட்டுருவாங்க போல இருக்கு. அது இல்லாம இன்னொரு சாங் ஒன்று படத்துல இருக்கு. அந்த லவ்வர் படத்துல வந்து ஒரு பாட்டு எழுதிருப்பார்ல, லவ்வர் படம் பிளஸ் வந்து அந்த சாண்ட்ரோட மியூசிக்ல நிறைய பாட்டு எழுதுவாரு. தேன் சூடரை பாட்டுல எழுதுறவர் மோகன் ராஜா அவர் பேரு. டைரக்டர் மோகன் ராஜா இல்ல, இந்த எழுத்தாளர் பாடல் ஆசிரியர் மோகன் ராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. நிறைய படங்கள் எழுதியிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன படங்களுக்குலாம் அவர் ஒரு பாட்டு அந்த படத்துல எழுதியிருப்பார் போல இருக்கு. அந்த ஒரு சிங்கிளும் இருக்கு. அது எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. மொத்தம் வந்து படத்துல வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இந்த டைட்டில் ட்ராக் வந்து அடுத்த ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் டேரக்டா அந்த 15 ப்ரோமோஸ் தான். எனக்கு தெரியல, அது தெரியல. நிறைய பேர் விஷ்ணு ஏடாவன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அது பிரகாஷ், நான் என்ன மதகதை சம்பவம் பண்ணிட்டு இருக்கேன். ஜப்பான்ல எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஜப்பான்லயா? ஆமா. ஓவர்சீஸ்ல இதுக்கு ரிலீஸ் ஆகலைங்க இந்த படம். இந்த படம் ஜப்பான்ல சிபா மீடியம் ஷோ, அது ஃப்ரைடே 24th போடுறாங்க. ஜான் 24. ஓகே பாப்பா. ஆனா 25 கோடி தாண்டி போயிருச்சு. அங்கேயும் தமிழ் மக்கள் இருக்காங்க, அவங்க பார்க்கணுன்றதுக்காக ரிலீஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இருக்காங்க கண்டிப்பா ப்ரோ. அங்கேயும் 1-2 தமிழ் ஃபிலிம்ஸ் ஓரளவு நல்லா போகும். 1-2 ஃபிலிம்ஸ்லாம். அது என்னன்னா ஒரு ஷோ இல்ல 2 ஷோ தான் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் கொடுப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனா எனக்கு சுந்தர்சி பேசினது கொஞ்சம் இதா இருந்துச்சு ப்ரோ. அவர் சொன்னார்ல, பெரிய டேரக்டர்னு எழுதும் போது என்னைக்குமே என் பேரை எழுத மாட்டாங்க, ஆனா நான் எல்லாமே நல்ல படமா கொடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு மாதிரி உண்மையாலுமே தோணுச்சு. ஏன்னா பெரிய டேரக்டர், நல்ல டேரக்டர், ஃபேவரட் டேரக்டருங்கும் போது சுந்தர் சிங்கிற பேரே அடிபடாது. ஆனா அவர் கொடுத்த படத்துல ஃபிளாப்னு யோசிச்சாவே 2-3 தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஞாபகத்துல இருக்கிறது ஆக்ஷன் மட்டும்தான். ஆனா அந்த பெரிய டேரக்டர் லிஸ்ட் வரும்போது எப்பவுமே ஒரு பேர் வந்திருக்காது. நிறைய ஃபிளாப்பும் கொடுத்துருக்காரு. ஒரு ஹிட் கொடுத்துட்டு தொடர்ச்சியாவே 2-3 ஃபிளாப்லாம் கொடுத்துருக்காரு. அதனால வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதுதான் உண்மை. சினிமாங்கிறதே அதுதானே. உங்களுக்கு நீங்க எத்தனை ஹிட் தொடர்ச்சியா இப்ப ரீசெண்ட் டைம்ல தான் அவர் தொடர்ச்சியா நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு. நடுவுலாம் ஒரு ஹிட் கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஃபிளாப் கொடுத்துருவாரு. அதனாலதான் எல்லா சிக்கல். இந்த கிரி படம்லாம் பாத்தீங்கன்னா, கிரி செம்ம ஹிட், கிரி ஹிட் ஆகும், செம்ம ஹிட், முரட்ட ஹிட். கிரி ஹிட் ஆனோடனே பிரசாந்த் படம் ஒன்று பண்ணார் லண்டன். அது முடிஞ்ச இன்னொரு கவர்ச்சி லண்டன் படம் முடிச்சு கவர்ச்சி படம் ஒன்று பண்ணார், தக்கத்தி மீத்தான ஒரு படம். அது முடிச்சோடனே அர்ஜுன் வந்து இந்த மீசியை ஒரு முறுக்கு மீசமா வச்சிருப்பாரு. என்ன படம்? சின்ன ஆமா சின்ன. அந்த லண்டன் தக்கத்தி மீத்தா சின்ன 3 ஃபிளாப். அப்புறம் 2 படம் நல்லா இருக்கும், ஆனா நாளைக்கு சரியா போகல. 2ன்னு ஒரு படம் மாதவன் படம், அது சரியா போகல. அப்புறம் நகரம் மரும்பக்கன்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணார், தலைநகரம் 2, அதுவும் சரியா போகல. அதுக்கப்புறம் அவர் திரும்ப ஹிட்டுங்கிறது எப்ப பாருங்க, கிரி 2004,
அதுக்கப்புறம் 2012 தான் நமக்கு காமெடி கலகலப்பு. ஆனா கலகலப்புக்கு அப்புறம் நல்லா தொடர்ச்சி ஹிட். அவர் வந்து பீரியட்ல அவரோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா கலகலப்பு, அப்புறம் சந்தானம் என்னது சித்தார்த்த படம், பியா வேலசேனகுமார், அப்புறம் அரண்மனை 2, கலகலப்பு 2. நடுவில் ஃபிளாப்னு பார்த்தீங்கன்னா வந்தா ராஜாவா தவிர ஆக்ஷனு, காஃபி வித் காதல், இதுதான் ஃபிளாப். மற்ற எல்லாமே அரண்மனை சீரீஸ் தான். ஏன்னா இப்போதான் அவர் தொடச்சிக்கிட்டு. அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் கொடுப்பாரு, 2 ஃபிளாப் வருவார். முறை மாமன் பயங்கர ஹிட்டு, அடுத்து முறை மாப்பிள்ளை ஃபிளாப், உள்ளை தள்ளித்தா பயங்கர ஹிட்டு, மேட்டுக்குடி ஹிட்டு, அருணாச்சலம் ஹிட்டு தான். ஹிட்டு தான், பட் வந்து வேற லெவல் அல்ட்ரா இது கிட்ட அருணாச்சலம். அண்ணாமலை தான் அந்த சமயத்தில் பயங்கரமான பிளாக் பஸ்டர் அண்ணாமலை. அருணாச்சலம் கொஞ்சம் இதுதான். ஜானகிராமன் நல்ல முரட்டு காமெடி படம். இன்னொரு படம் பிரபுதேவா வச்சு டப்ளாக்ஸ் மாதிரி ஏமாத்த படம், ஒட்டு தாடி ஒட்டு. அந்த படம் வந்து பிளாப். அஜித் படம் ஆவரேஜ், உன்னை தேடி ஆவரேஜ். அப்புறம் அதுக்கப்புறம் முரட்டு பிளாப் என்ன, அந்த கவுண்ட் பண்ணி மீச ஒட்டு மீச வச்சு ஒரு காமெடி ரொம்ப துரத்திட்டு. அது நல்ல படம் ப்ரோ, உனக்காக இல்ல உனக்காக. கண்ணன் அதெல்லாம் நல்ல படம். அதுதான் புரியல எப்படி ஓடாம இருக்குன்னா இதுல சொன்னா நல்லா இருக்கு. அதெல்லாம் எல்லாத்துலயும் காமெடி நல்லா இருக்கும். படமா உங்களுக்கு வந்து பாக்குறப்ப எனக்கு வந்து கண்ணன் ஒருவன் பிடிக்கும். ஆனா கண்ணன் ஒருவன் சரியா போகல. கண்ணன் ஒருவன் ஒரு பிளாப் படம், அட்டர் பிளாப் படம். கண்ணன் ஒருவன் எனக்கு பிடிக்கும். நான் தியேட்டர்ல தான் முத நாள் பார்த்த படம் கண்ணன் ஒருவன்லாம். எங்க அம்மா அப்பா கூட சேர்த்து பார்த்த படம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திவ்யா உண்ணி அந்த படத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த படத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோன்னு சொன்னால, ஒரு 10 ஹீரோயின் இருக்காங்க, அந்த ஹீரோ எல்லாம் பிடிக்கும். அந்த படம் திவ்யா உண்ணி. அவங்க இறந்துருவாங்கல்ல அந்த படத்துல. ஆமா கழுத்தா இருப்பாங்க வேற. அழகான நாட்கள்னு ஒரு படம், அது பயங்கரமான கொடுமை. அதெல்லாம் மறந்து போக வேண்டிய படம் அந்த படம்லாம். இல்ல ப்ரோ, ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுமா, சுந்தர்சி படத்திலே சுந்தர்சி படம் மாதிரி இல்லாத படம்னு 2 படம் சொல்லலாம். அதுல முக்கியமான ஒண்ணு அன்பேசிவம் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு படம் யாருக்கா தெரியும், அன்பேசிவம் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு, என்ன சொல்லுவாங்க பாப்போம். இல்ல அது இல்ல. பிரபுதேவ படம் கூட பரவாயில்ல. உள்ளம் கொள்ளை போகுதை சொல்றீங்க, அதுல கூட காமெடி இருக்கும். ஆனா பிரபுதேவா படம் சாரி சுந்தர்சி படமே சுத்தமா தெரியாத படம் ஒண்ணு இருக்கு. நான் ரொம்ப காலம் அது வந்து எஸ்எஸ்சி படம்னு நினைச்சேன். நீங்களே சொல்லிருங்க ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அந்த படத்துக்கு. தெரியலையா? சரி, சரத்துக்குமார் டப்ளாக்ல நடிச்சிருப்பாரு. ரிஷி அது சுந்தர்சி பிலிம் பை சுந்தர்சின்னு போடும்போது தான் தெரியும். ஆமா, சுந்தர்சி பிலிம் பை சுந்தர்சின்னு போடும்போது தான் சுந்தர்சி படம் நமக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ப்ரோ கேடிவில கூட அடிக்கடி போடுவானுங்களே, அந்த படம் அவர் பண்ணதா? இது அது தோஸ்த். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொல்றது தோஸ்த், அது வந்து எஸ்ஏசி படம். இது வந்து ரிஷி வந்து இந்த டபுள் ஆக்ஷன் ரெண்டு சரத்துக்குமா இருப்பாங்க. ஒருத்தர் ரவுடியா இருப்பாரு, ஒருத்தர் போலீஸா இருப்பாருங்கிற மாதிரி போட்டு. இது சாதாரண மனுஷனா இருப்பாரு, கார் மெக்கானிக் மாதிரி. கண்ணு துப்பாக்கி பட்டு அந்த புல்லட் பட்டு ஒருத்தவங்க கண்ணு போயிடும். பிரகாஷ் ராஜ் போலீஸா இருப்பாரு, அருண் பாண்டியன் வில்லனா இருப்பான். அதேதான். படம் நல்லா இருக்கும். எனக்கு சுந்தர்சி படமே நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்க படம் அந்த படம் தான். சுந்தர்சி ஹீரோவா நடிச்ச படத்துல ரொம்ப சூப்பர் படம், பயங்கர பண்ணா இருக்கும்னா முத்தம் கத்திரிக்காய் தான் ப்ரோ. அந்த டைரக்டர் ஏன் படம்? ஐயோ மொரட்டு படங்க அது. உண்மையாலே சொல்றேன், நான் வந்து எல்லாம் தலைநகரம் காமெடியா சொல்லுவாங்க. முத்தன கத்திரிக்காய்லாம் வந்து மலையாள படத்தோட ரீமேக்கு. ஆனா வந்து ஆமா மலையாள ரீமேக்கு. மொரட்டு பண்ணு எத்தனை தடவை ரிப்பீட் வேல்யூன்னு சொல்லுவோம்ல, அந்த ரிப்பீட் வேல்யூ உள்ள படம் அது. மொரட்டு ரிப்பீட் வேல்யூ உள்ள படம். நான் எப்போ டிவியில போட்டாலும் உட்காந்துருவேன். இல்ல தலைநகரமே வந்து ரீமேக் தான் ப்ரோ. அன்அபிஷியலா ஒரு மம்முட்டி படம் அப்படியே எடுத்து, மோகன்லால் படம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வந்து நீங்க பாருங்க, 35 படத்துக்கு மேல அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து முறை மாப்பிள்ளையில இருந்து பாத்துக்கோங்களேன், இத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் தான் வந்து இத்தனை வருஷமா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இத்தனை படங்கள் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். 30 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, வெரைட்டி இருக்குல்ல. ஆனா என்ன காமெடி தேட்டர்னு அடைக்கிறாங்க. அப்புறம் நம்ம இதுல கமெண்ட்ல நிறைய பேர் ரிஷின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த அப்படின்னு ரெகுலர் ஸ்பீக்கர் வருவார்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு ரிஷி. எனக்கு வந்து சுந்தர்சி அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல தடவை சொல்லி, பி வாசு, இந்த 2 பேரும் வெரைட்டி. அந்த இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருந்தாங்க. அதுல சுந்தர்சி பாத்தீங்கன்னா காமெடி ஜானர் அதிகமா பண்ணிட்டாரு. பி வாசு எல்லா ஜானரையும் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ஹிந்தில அந்த எமர்ஜென்சி படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க.
கண்டிப்பா நம்பாதீங்க. இல்ல இன்னைக்கு சில ரிவ்யூஸ்லாம் 1, 2 பார்த்தேன். அதான் கேட்டேன். இல்ல ஒருத்தவங்க பேர் டேரக்டர்னு போட்டதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வருது அந்த படம் நல்லா இருக்கும்னு ஒரு எப்படி உங்களுக்கு யாராவது சொன்னா கூட நம்பிக்கை கூட நம்ப கூடாது. யார் டைரக்டர்? யார் டேரக்டரா? யாரு டேரக்டரா? என்னங்க ஐசிஎம்மா எல்லாம் சாக்காயிருக்கீங்க. யார் டைரக்டர்னா? கங்கனா ரனாவத்தே டேரக்டருங்க. அப்படியா? அவங்க படம்லாம் எடுக்காங்களா? இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம். பரவாயில்லையே. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைம்ல ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே போக கூடாதுன்னு ஜஸ்ட் பாஸ் 2 பேர் கீழே உட்காந்துருவாங்க. யாரு இன்னொரு படம் எடுப்பாங்க ப்ரோ, ஏதோ குயின் மாதிரி இருப்பாங்க, ஏதோ கர்ணிகா ஏதோ, அதான் அவங்க தான் டைரக்டர். இது இந்த படம் அவங்க டேரக்ட் பண்றாங்க, எனக்கு அவ்வளவுதான். அவங்க டேரக்டர் பேர் பார்த்தா அவங்க ஏன் படத்தை நான் பார்க்க போறேன்? ஓடிடி வந்தா கூட பார்க்க மாட்டீங்களாண்ணா? ஐயா இதில் போஸ்டரே பார்க்க மாட்டேன். அப்ப எங்க ஓட்டில பார்க்க போஸ்டர் வந்தாலே ஸ்கிப்பு. போஸ்டர் வந்தாலே ஸ்கிப்பு. இந்த ஆமா ஆமா ஜிவி பிரகாஷ் சாப்பிட்டீங்களா ப்ரோ? அப்ப நான் இதையும் சொல்றேன், இதையும் சேர்த்து கட் பண்ணிரு ப்ரோ. நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்களா ஒரு எமர்ஜென்சி, இது வந்து என்னன்னா கேம் சேஞ்சருக்கு என்ன ஆச்சோ அதேதான். அப்படியா? நான் டீட்டெயிலா சொல்லலாமா? இல்ல கேம் சேஞ்சருக்கு என்ன ஆச்சோ ரிவ்யூஸ் மட்டும், ரிவ்யூஸும் சேம் தான். அதை தாண்டி இது நடந்தது இல்ல, அந்த கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் டே ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா ஆன்லைன்ல, அது லீக் ஆறது சொல்றேன் 3HD சொல்லி. இல்ல அது ஓப்பனா சொல்லிட்டு போலாம், அது சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த படத்தை அப்படி ஹெச்டியே வந்து பண்ணி கிளியர் பிரிண்டா கொடுத்தா கூட யாரும் பார்க்க போறது இல்ல. இல்ல 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 ப்ரீ ஹெச்டி வெர்ஷன் அது சொல்லலாம், தப்பு இல்ல. பட் ஆனா அதுதான் அது வந்து அது அது எப்படின்னு எனக்கு தெரியல சீரியஸா அது என்ன இதுன்னு சொல்லி. அதுவும் இல்லாம அது சும்மா சாம்பிள் மட்டும் வந்து ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருமே வந்து இந்த தியேட்டர் பிரிண்ட் லீக் ஆகுறதெல்லாம் வந்து எப்படின்ற செக் பண்றதுக்காக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, சில விஷயங்கள் இது பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அந்த சாம்பிள் இது கேட்டார், அதுக்காக நான் செக் பண்ணேன். அது பார்த்தா அதுவுமே ஆடியோ வந்து கிளியரா இருக்கு, எல்லாமே இதா இருக்கு, கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஆனா இருந்தாலுமே வந்து நான் கேம் சேஞ்சர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் கம்பேரிட்டிவ்லி இது எனக்கு வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனா தான் தெரிஞ்சிச்சு தியேட்டர் பிரிண்ட்லயே. ஆனா கேம் சேஞ்சர் இல்ல என்னோட குவாலிட்டி செக்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு ஃபீல்டுலையும். இண்டஸ்ட்ரியில பேக்கரி இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் தயார் பண்ணுறவங்கல்ல, அது மாதிரி நீங்க வந்து குவாலிட்டி செக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? இல்ல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இது வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நான் யாருன்னு இப்படி இந்த லியோ பார்த்திபன் மாதிரி இருக்கு நீங்க பேசுறது பார்த்தா கோடு. இல்ல ப்ரோ, நம்ம எதுக்கு சொல்றேன்னா அவரோட ஃப்ரெண்டும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக. லியோ பார்த்திபன் சொன்னப்போ பார்த்திபன் ட்வீட் தான் ஞாபகம் வருது காத்தால. எனக்கு சீரியஸ் தான் ப்ரோ, நான் உண்மையிலே அவர் எதுக்கு ரிப்ளை பண்ணாருன்னு எனக்கு புரியவே இல்ல. இல்ல இந்த ப்ரோ எனக்கும் ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எனக்கு புரியல என்ன போட்டாருன்னு. இப்போ பார்த்தவன்னு தெரியுது அது லியோ பார்த்திபன் சொன்னாரு, ஆனா இவரை சொன்னாரு நினைச்சிட்டாருன்னு. ஆனா அவர் போட்டது கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே சிரிக்கிற மாதிரி இருந்தது, அவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஒரு சூரியோட மீம் கூட போட்டிருந்தாங்க, பேசி முடிச்சிட்டியா? அவர் சொன்னது வந்து என்னன்னா லியோல வர பார்த்திபன் நிறைய பஸ்ல. பிரகாஷ் நான் அந்த ட்வீட் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி நான் இருந்துச்சு? அதான் காலையிலே போட்டானே, எல்லாம் காலையில முரட்டு பண்ணு, முதல் ட்வீட்டே அதான் பார்த்தேன், முரட்டு பண்ணு. நான் அவர் எப்பயோ போட்டிருப்பாரு போல இருக்கு, மிட் நைட்ல போட்டிருந்தா சில நேரம் வாய்ப்புகள் இருக்கு, வீக்கெண்ட் வேற. சரி ஆனா காலைல போட்டிருக்காரு ஐயோ அப்படின்னு பார்த்தேன். சரி பார்த்திபன் ஆக்டர் பார்த்திபன் அவர் என்ன போட்டிருக்காரு? மிட் நைட் வீக்கெண்ட் நான் மட்டும் சுகுமார் ப்ரோ சேர்றாரு வித் த கன். இல்ல ஆக்சுவலா சுகுமார் ப்ரோ இன்னைக்கே ஒரு மாதிரி வைப்ல தான் இருந்தாரு. இன்னைக்குலாம் இல்ல, நாளைக்கு தான். நாளைக்கு தான். சரி மேட் வந்து மேட் பேசணும்னு இருக்கிறாரு. மேட் ஹெட்டர் சொல்லுங்க பிரதர். ப்ரோ ஹாய் ப்ரோ. இது இன்டர்ஸ்டெல்லார் இப்போ ரிலீஸ் பண்றாங்க ஐநாக்ஸ்ல. சென்னை 3 நாள் தான் ப்ரோ பண்ணிருக்காங்க, 7 நாள்ன்ற மாதிரி சொன்னாங்க. மண்டே எல்லாம் ஓபன் ஆகுமான்னு தெரியல. கண்டிப்பா ஓப்பன் ஆகும் ப்ரோ, ஏன்னா கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 1 வீக் ஓப்பன் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் சூப்பரா போயிட்டு இருக்கு. 3 நாளைக்கு ஃபுல் அதாவது டோட்டல் ஃபுல்லு. அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட் ஃபீடிங் போயிட்டு இருக்கு 1 வீக்குக்கு. கண்டிப்பா சென்னையிலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதான் ப்ரோ, இல்ல அது வெறும் ஐநாக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நார்மல்
இந்த நார்மல் டிவிஆர் ஸ்கிரீன்ஸ் ஓபன் பண்றாங்க. சரி, அப்போ விடாமுயற்சி வராதா கண்டிப்பா ஐமேக்ஸ்ல ப்ரோ? அவங்க வரும்னு சொல்லவே இல்லையே. அதான் ப்ரோ, அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா அடுத்த வாரமே கேப்டன் அமெரிக்காவும் வந்துரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி பாக்கலாம்னு பார்த்தா வேற எந்த ஃபார்மட்லயும் வராதுங்களா? நம்ம ஊர்ல இருக்கிறதே மொத்தம் இப்ப 3 ஐமேக்ஸா இல்ல 2 ஐமேக்ஸா? எப்பிக்கு இப்பதான் புதுசா தஞ்சாவூருக்கு வந்திருக்கு. சென்னையில 1, கோயம்புத்தூர் 1. ஐமேக்ஸ் அவ்வளவுதானே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. மேட் ப்ரோ நீங்க எந்த ஊரு? ப்ரோ நான் சென்னை தான் ப்ரோ. இப்போ குரோம்பேட்டை வெற்றியில பாக்கலாமே. வெற்றியோட ஸ்கிரீன் வந்து என்னன்னா ஈக்குவல் டு ஐமேக்ஸ் ஸ்கிரீன் தான் உங்களுக்கு. இல்ல ஐமேக்ஸ்லயே பார்க்கணும் ஆசைப்படுறேன். ஐமேக்ஸ்லயே பாருங்க. திங்கட்கிழமை ஓபன் பண்ணுவாங்க, புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க. கண்டிப்பா 1 வீக் ஓபன் பண்ணுவாங்க. வருதா ப்ரோ? விடாமுயற்சி ஐமேக்ஸ்ல ஆமா. எது விடாமுயற்சி வருமா கேக்குறீங்களா, இண்டஸ்ட்ரியல் வருமா கேக்குறீங்களா? விடாமுயற்சி அவங்க அண்ணன் சொல்லவே இல்லையே ஐமேக்ஸ் வரும்னு. பண்ணல, பண்ணாதான் நமக்கு தெரியும். இல்ல ஐமேக்ஸ் விடாமுயற்சி பிஎல்எஃப் ஃபார்மேட்ல வரும்னு இருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் பிஎல்எஃப் ஃபார்மேட்ல வரும்னு இருக்காங்க. அடுத்து இந்த ஐமேக்ஸ் வெர்ஷன் வந்து இன்னும் 4 இருக்கு. அவங்க அதுக்கு எதுவும் கரெக்ட் நேரத்தில் ஒர்க் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து விசுவல் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதா முன்னாடி சொன்னாங்க. இப்ப எப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ப்ரோ இன்னொன்னு அது ஏதோ சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. ஆமா இல்ல மேட் ஏதோ பேசிட்டு இருக்காரு, சொல்லட்டும். மேட் முடிச்சிருக்காரு ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ 2 வீக்ஸ்ன்ற மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரமே கேப்டன் அமெரிக்கா படம் வருது, மார்வல் படம் வருது, அது ஃபுல்லா வந்துரும் அப்படின்னாங்க. இப்ப அதுக்கு நல்லா, ஏன்னா இம்பார்ட்டண்டா இன்ட்ரெஸ்ட் போகணும்னு இருந்தோம் ப்ரோ. பார்த்தா கரெக்டா 2 படமும் ஒரே வீக்ல மாட்டிச்சு. அதான் கேட்டேன், அட்லீஸ்ட் இதுவாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3 நாள் டக்குன்னு ஃபில் ஆயிடுச்சு ஃபுல்லா. அதான் கேட்டேன், உங்களுக்கு தெரியுமான்னு. அதான் இவங்க வந்து அப்போ வந்து நம்ம வந்து படம் இல்லாம இருந்துச்சு, இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க படம். இவங்க வந்து ஐமேக்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்களா பிளான் பண்றாங்களானே தெரியல. பார்ப்போம், ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பார்ப்போம். அது நல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் அதுதான் இப்போ கண்டிப்பா ஓட்டுவோம். இண்டஸ்ட்ரியில நல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு. இருக்கிறது 2 ஸ்கிரீன் தானே, சென்னையில 1, கோயம்புத்தூர் 1, அவ்வளவுதானே. அதான் ப்ரோ, அதான் அது ஓபன் பண்ணுவாங்கன்னு கேட்க வந்தேன். ஏன்னா நார்மல் ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணிட்டாங்க, இல்ல வேற 3 நாளைக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணாம விட்டுரு போறாங்கன்னு பயம். அதுதான் கேட்டேன், சரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா. சரி ரைட், ஓகே பாப்போம். 4 இருக்கட்டும், 4 இருக்கும்போது கிளியரா தெரிஞ்சிடும். அப்புறம் அஜித்குமார் சொன்னார் சுழல் 2 வந்து பிப்ரவரி 21 முதல் அப்படின்னாரு. ஆமாண்ணா. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. பரணி வந்து ட்விட்டர்ல பார்த்திபனாவும் டெலிகிராம்ல லியோவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன் நான் பார்த்திபனும் இல்ல லியோவும் கிடையாது, நான் சாதாரண ஒரு பரணி. காலையில பார்த்திபன் போட்ட வேர்ல பரணியும் இருந்துச்சு, அதை பாத்தீங்களா? அப்படியா? அதுதானே ஃபேமஸ். இந்த ட்வீட் போட்டவரும் பரணி. அவருக்கு அதுக்கு பரணிக்கு ஒரு வார்த்தை போட்டு எதிரி மண்ணெல்லாம் போட்டிருந்தாரு, பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஐயோ இல்லண்ணா, நான் ஃபுல்லா படிக்கலண்ணா. ஆனா வந்து எனக்கு படிச்சேன், ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல உங்க அளவுக்கு. அவங்க பேர் தான் போட்டிருந்தாரு. எல்லாம் முரட்ட பண்ணு காலையில இருந்து. சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த அரவிந்த் சாமி விஜய் சேதுபதி வீடியோ பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு. அது அதை பத்தி யாருமே பேசலாம். அது ஃபுல் வீடியோ நான் என்ன பார்க்கல. பேட்டி தானே, இல்ல இன்டர்வியூ நான் ஃபுல்லா பார்க்கல. கியூட்டா இருந்தது அதுக்காக. பிரகாஷ் நான் இன்டர்வியூ பாத்தீங்களாண்ணா? பிரகாஷனா, நீங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அப்பதான் ட்விட்டர் ஓபன் பண்ணேன், ஷேர் பண்ணியிருந்தீங்க. அஜித் சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு கிளிப்பு அபவுட் மீடியாவை பத்தி பேசியிருந்தாரு. அது உண்மையிலேயே சூப்பரா பேசியிருந்தாரு, ரொம்ப இம்ப்ரெஸ்டு. போன இன்டர்வியூலயும் மீடியாவுக்கு ஒரு அடி, இந்த இன்டர்வியூலயும் ஒரு அடி போற போக்குல. ஆனா எனக்கு ஒரே வந்துக்கிறேன், எப்பவுமே இவர் பேசினாருன்னா நல்லா இருக்கும். பேசின ஒவ்வொரு தடவையும் வந்து கரெக்டா அந்த சொல்லுவோம்ல, சில பேரால வந்து உண்மையை மறைக்க முடியாது, டக்குன்னு வந்துடுவாங்கல்ல. நான் அதெல்லாம் ஸ்பேஸ் பேசும்போது சொல்லுவேன், நான் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ்ல ஒளிச்சு மறைச்சு பேச டக்குன்னு கொட்டிடுறோம்ல. அது மாதிரி அவர் வந்து பேச்சில் ஒரு தெளிவு இருக்கு, அது நல்லா நோட் பண்ணியே தெரியும். அவர் அறிக்கை எழுதுறாருல, அறிக்கையில சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், தமிழ் வேர்ட்ஸ் அதை யூஸ் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒரு தேர்ந்த தலைவன் இந்த எழுதுற மாதிரி இருக்கும். வார்த்தைகளுமே சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பார்த்து யூஸ் பண்றாரு, இந்த வேர்டிங் யூஸ் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு வார்த்தையுமே போன வாட்டி இது 18 நிமிஷம் பேட்டி வந்துச்சு, அன்னைக்கு இது 20 நிமிஷம் பேட்டி. இதுல எதுவுமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் இல்லாத மாதிரி அவர் பேசுறாரு. வார்த்தைகள் எதுவுமே இல்லாம தெளிவா ஒரு கணீர்னு நல்லா இருக்கு. இது அது மீடியா வந்து ஏன்னா உண்மையா தானே. நம்ம எத்தனை தடவை நான் ட்வீட் போட்டு தெரியுமா, எத்தனை தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி தெரியுமா, இவன்ட் ஏன் கேட்கறேன் ஒப்பீனியன், இவன் சம்பந்தமே இல்லை, இவன்ட்டு என் ஒப்பீனியன் கேட்கறேன் மீடியா கூட. அதை ஒரு நியூஸ் ஆக்கி இது பண்றாங்க. அப்புறம்
ஒரு ஃபீல்ட்ல இருக்க ஒரு நடிகர்கிட்ட கொண்டு போய் பாலிடிக்ஸ் கொண்டு போய் கேட்கறது, பாலிடிக்ஸ் எதையுமே கேட்காம போறது, ஒவ்வொருத்தவங்களுக்கு எதை கேட்கணும், யார்கிட்ட என்ன கேட்கணும், இந்த எப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருக்குறள், அந்த திருக்குறளையும் செய்யறது இல்ல, இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிறதுக்கும் போறது இல்ல மீடியா. அதை வந்து கரெக்டா இவர் வந்து போற போக்கில் ஒவ்வொரு விஷயம் தட்டிட்டு போயிடுறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு ஒரு பேச்சு. ஒரு 20 நிமிஷம்னாலும் அந்த 20 நிமிஷத்துல வந்து தெளிவா இருக்கு, எல்லாத்தையும் கன்வே பண்ணிடுறாரு, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகிறது இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு வந்து பேட்டியில. அது அந்த குறிப்பிட்ட போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேண்ணா, ஓகே, சூப்பர். இவரெல்லாம் நிறைய பேட்டி கொடுக்கணும். தமிழ் பேட்டி ஒண்ணு, அடுத்து யாரு மேல ஏதோ ஷேர் பண்ணிருக்காங்க, விடாமுயற்சி, ஆப்பிள் சினிமாஸ் ஆல் பிஎல்எஃப் ஸ்கிரீன் வந்து அலாட் பண்ணிருக்காங்களாம். லைவ் லொகேஷன் எல்லாம் போட்டிருக்காரு. ஓகே ஓகே, அது மட்டும் தான் தெரியும். கேம்பிரிட்ஜ் மொத்தம் அப்ப நகரில 4 AM ஷோ எதிர்பார்க்கலாம் அல்லது 1 AM ஷோ எதிர்பார்க்கலாம். 1 AM ஷோ எல்லாம் வாய்ப்பே இல்ல. நகரில எதிர்பார்க்கலாம். நகரிலையும் சரி எங்கேயும் சரி 1 AM ஷோ வாய்ப்பு இல்ல. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. இப்ப நகரில 1 AM ஷோ குடுக்குறாங்கன்னா கேரளாலையும் கேட்பாங்க. ஆனா அதுவும் இல்லாம 1 AM வந்து ரொம்ப ஏர்லி எனக்கு தெரிஞ்சு. 4 AM ஷோ கரெக்டா இருக்கும். நகரியா ஆகும்போது சுகுமார் ப்ரோ அங்க போயிடுவாரு, கார் எடுத்துட்டு போயிடுவாரு. நான் இன்னைக்கு பேசுனதை வச்சு சொல்றேன், வாய்ப்பே இல்ல, அவரு போக மாட்டாரு. எனக்கு 7 மணிக்கு எப்பிக் இருக்குது, பிராட்வேல போய் உட்காந்துக்குவேன், அவ்வளவுதான். பிராட்வேல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா ப்ரோ? அதெல்லாம் எடுத்துருவோம் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எப்படி? ஃப்ரெண்ட் இருக்காங்க பக்கத்து தான், போய் லைன்ல நிக்க சொல்லிடுவேன். ஆன்லைன்ல புக்கிங் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு பாருங்க. அதான பார்த்தேன், எப்பறா புக்கிங் பண்றாரு. இல்ல ப்ரோ, அதுக்கு பின்னாடி தான் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிடல் இருக்கு, அங்க நர்சிங் பண்றாங்க. அது ஒரு பெட்டர் ஆப்ஷனுங்க. அதான் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு, இந்த தியேட்டர்ல பண்றாங்கல்ல முதல் ஷோ பெரிய அடிகள் படத்துக்கு ஒரு பாதி டிக்கெட்டை வந்து ஆன்லைன்லயும் பாதி டிக்கெட் ஆஃப்லைன்லயும் கொடுத்தா நல்லதுதான். அது பண்ணாம டோட்டலா பிளாக் பண்ணி தர்றாங்க, பரவாயில்ல. எனக்கு திருச்சி அந்த வகையில சந்தோஷம். திருச்சியில பொறுத்த வரைக்கும் எல்ஐ சினிமாஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல, நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லா தியேட்டருமே இப்ப ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணிடுறாங்க. சென்னையில தான் நிறைய கார்பரேட் புக்கிங்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அது இன்னும் அந்த கான்செப்ட் எனக்கு சீரியஸா புரியவே மாட்டேங்குது, எப்படிதான் பண்றாங்க என்னன்னு சொல்லி. இங்க அந்த இது இல்ல எனக்கு, இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு ப்ரோ. அப்படியா? கோயம்புத்தூர்ல எனக்கு அது வந்து என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து பண்ணுவாங்களா? ஏஜிஎஸ் தியேட்டர்லாம் பண்ணுவானுங்க ப்ரோ, ஸ்பெஷல் ஷோஸே கிடைக்காது. இல்ல ஒரு டிக்கெட் பிரைஸ் 200 ரூபான்னா இப்ப வந்து மொத்தமா புக் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், ஒரு டிக்கெட்டுக்கு 200 ரூபான்னா. இப்ப இந்த கார்பரேட் புக்கிங்ஸ்ன்றப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees இல்ல 200 rupees பே பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். அது தெரியல. இல்ல அவங்க கார்பரேட் புக்கிங்கிறப்ப என்ன நடக்கும்னா, அந்த ஃபுட் அண்ட் பேவரேஜ்னு சொல்றோம்ல, அதை பல்கா வாங்கிடுறாங்க. டிக்கெட் 130 ரூபா 150 ரூபானா அவங்க வந்து 400 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. 400 கொடுத்து இந்த பாப்கார்ன் காம்போ, அந்த பப்பு காம்போன்னு சொல்லி சேர்த்து போட்டுறாங்க. அப்போ ஒரு டிக்கெட்டுக்கு 400 ரூபாங்கிறப்ப அவங்க பல்க் புக்கிங்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். இல்ல அதேதானே நீங்க நார்மலா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஆன்லைன்ல ஃபேன்ஸ் கிளப் அந்த ஒரு ஷோ ஒரு நாளைக்கு ஏமாத்தலாம் நீங்க. ஆனா இது மாதிரி பல்க் புக்கிங் பண்றப்ப உங்களுக்கு டிக்கெட் ரேட்டே உங்களுக்கு அபிஷியலா போகுது, அது போக அங்க வந்து வாங்குறாங்கல்ல. இல்ல கார்பரேட் புக்கிங் சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் டே மட்டும் தானேண்ணா? இல்லங்க, இப்ப கார்பரேட் புக்கிங் ரசிகர்கள் வந்து அதை வந்து கம்ப்ளைண்டா பண்ணுவாங்க ரசிகர்கள். ஆன்லைன்ல புக்கிங் போட்டு அதை இது பில்ல போட்டு ஆஃப்லைன்ல போட்டு இதை போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. இது எப்படி கிடையாது, இல்ல உங்களுக்கு கண்ண முடி கேள்வி கேட்காம வாங்கிட்டு போறாங்கல்ல. அப்ப ரோஹிணி மட்டும் எப்படி தெளிவா பண்றாங்க, ஓபனா தானே பண்றாங்க. அவங்களுக்கும் இன்னும் அவங்க ஒரு ஃப்ராடுங்க, இவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க. அவங்க வந்து 3 கட்சியில இருந்துக்கிறாங்க, 3 பேரு குடும்பத்துல 3 கட்சியில இருந்துக்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் பேக்கப் சேர்த்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க பொதுவா நீங்க வந்து ஒரு சில பகுதிகள் இருக்கும், அந்த பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா நான் மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரி பகுதிகள் பிளஸ் வந்து ராமநாதபுரம், இந்த எல்லா பகுதிகளையும் பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம், ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம், திமுக, அதிமுக எல்லாத்துலயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி இருப்பாங்க பதவியில. இப்ப அஜித் ரசிகர் மன்ற தலைவரா ஒரு அண்ணங்காரா இருப்பான், விஜய் ரசிகர் மன்றத்துல தம்பிக்காரா இருப்பான், திமுக வந்து அண்ணங்காரா இருப்பான், அதிமுக தம்பிக்காரா இருப்பான், சித்தப்பா அங்க இருப்பான், பெரியப்பா இங்க இருப்பான். எதுக்காகனா யாராவது ஒருத்தவங்க போஸ்டிங் வந்து யாராவது ஒருத்தவங்க பதவிக்கு இந்த போட்டியிடப்பான்னு யாரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மேல வந்துடணும் அப்படின்னு ஏதோ பொலிட்டிக்கல் பேக்கப் ஒரு யூஸா இருப்பாங்க. அந்த பகுதிக்கு நீங்க பெரும்பாலான பகுதிகளை பார்க்கலாம். விஜய் சேதுபதி ரசிகர் மன்றம் வந்தாலும் அண்ணன் தம்பி 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் விஜய் சேதுபதி ஒருத்தர் சிவகார்த்தின்னு இருப்பாங்க. ஏன்னா என்னைக்கு அதாவது பின்னாடி ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு, அது வந்து ஒரு பின்னாடி ஒரு ஃபியூச்சர் இதை வச்சு ஞாபகம் வச்சு பண்றது, அதெல்லாம் செய்வாங்க. அது மாதிரிதான் இங்க வந்து ஒரே தேட்டருக்காரன் 3 கட்சியில இருந்துக்குவாங்க. ஆனா நான் அஜித் ரசிகர் சொல்றது அண்ணங்காரன், அப்போ ஒரு பிசினஸ் ஏற்றி விடுறது, தம்பிக்கார விஜய் ரசிகர் சொல்லிட்டு அதுல ஒரு பிசினஸ் ஏற்றி விடுறது, இவங்களை வச்சு அவங்க தூண்டி விடுறது, அவங்க வச்சு இவங்க தூண்டி விடுறது, சண்டை முட்டி விடுறது,
பிசினஸாவே டாக்டிக்கா யூஸ் பண்ணாங்க. இப்போ பாலிடிக்ஸ்க்கு அதை யூஸ் பண்றாங்க. பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கனால சில விஷயங்கள் வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு 5000 பெனால்ட்டில முடிச்சிட்டு போறாங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு 5000 பெனால்ட்டி போயிட்டு போகுது. எப்ப அது மாதிரி நான் லீகலா பெனால்ட்டி கட்டிட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. எப்படினாலும் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னு நான் பாக்குறேன், வெயிட்டிங்ல இருக்கேன். அதுதான் அந்த அந்த அவர் வந்து இதுல கட்சியில சேர்ந்துட்டார்ல, இப்ப டிவிக்கில சேர்ந்துட்டார்ல அவரு. அவர் பேர் என்ன, ரேவந்தா? அவர் பேர் என்ன, அஜித் ரேவந்த் தான் ப்ரோ. ரேவந்த் சார். அவர் டிவிக்கால சேர்ந்துட்டு பொங்கல் பரிசு எல்லாம் கொடுத்து மேடையெல்லாம் போட்டு அவரு களத்திலேயே பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் அட்வொகேட் தானே, அட்வொகேட் டீம் அவர் தான் அட்வொகேட் டீம். அது இல்லாம இந்த இதுக்கே வந்தாரு, மாநாட்டுக்கே வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்களே அவங்களுக்கு, ஆன்லைன்ல உள்ளவங்களை ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு அவர் வந்து ஒரு உறுப்பினராவோ துணை பொறுப்பாளராவோ இருந்தாரு. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கா நாட்டுல? எனக்கு தான் ஒண்ணுமே தெரியலையா? அவங்க அண்ணன் பிஜேபியில பெரிய போஸ்ட்ல இருக்காரு. ஏங்க அவங்க அப்பா பிஜேபி, பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் வினோஜி வந்து பிஜேபி, வினோஜி இருக்காருல, போட்டி போட்டவரு பாராளுமன்றத்தோட தயாநிதி மாறனுக்கு ஆப்போசிட்டா நின்னாருல அவரு. இவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னாரு, சேகர் பாபு அதுலயே நிப்பாரு. அது இன்னொருத்தர் ஏத்து நின்னாரு. எம்பி எலெக்ஷன்ல தயாநிதி மாறன் ஏத்து நின்னாரு. குடும்பத்துல உள்ளவங்க அது வந்து எப்படின்னா, இது இந்த சவுத் சைடு யூஸ் பண்ற டாக்டிக்கை வந்து இங்க யூஸ் பண்றது. நம்ம 3 கட்சியில இருப்போம், ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சா நம்ம உள்ள போய் ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு வரைக்கும் ஒரு விஷயம் எங்க அப்பா சொல்லுவார். என்ன விஷயம் சொல்லுவாருன்னா, உன்னை மிகப்பெரிய கட்சியில இருக்காத, ஒரு கட்சியில போகணும் ஆசைப்பட்டு மிகப்பெரிய கட்சியில இருக்காது. எங்க அப்பா திமுக உறுப்பினர். அவர் சொல்றது என்ன, திமுக சேரணும் சின்ன வயசுல சேரி கேட்டேன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அவர் சொல்லுவார், திமுக இருக்கக்கூடாதா, நான் ஒரு கட்சியில இருக்கேன், நீ வந்து வேற ஒரு கட்சிக்கு போகணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பாரு. அதுலயும் ஒரு விஷயம் சொல்லுவாரு, சின்ன கட்சி ஆனா அது நோட்டர் கட்சியா இருக்கணும். இப்போ உதாரணமா ஒரு ஜாதி கட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஜாதி கட்சியில நம்ம ஒரு உறுப்பினரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியில இருக்கோம்னா நம்ம அந்த கட்சியில பெரும்பாலும் நம்ம வார்டுல எவனுமே இருக்காத ஆள் அங்க நம்ம அந்த கட்சியில இருக்கணும். அப்பதான் நம்ம பெரிய கட்சி கூட கூட்டணி நிற்கும் போது இவனுக்கு சீட்டு ஒதுக்குறாங்க, சீட்டு கிடைக்கும். இப்போ முத்தின கத்திரிக்காய் போர்ஷன் மாதிரி வச்சுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, அதுதான் பாலிடிக்ஸ். உதாரணமா நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, நீங்க இருக்க தொகுதியில வந்து ஒரு சின்ன கட்சி இருக்கு, அந்த கட்சியில யாருமே இல்ல, ஒரு போஸ்டிங் இல்ல, நீங்க போஸ்டிங் வந்துட்டீங்க. ஆனா இப்ப திமுக வந்து அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருச்சு, ஏதோ ஜாதி ரீதியாவோ ஏதோ ஒரு ரீதியாவோ கூட்டணி வச்சிருக்குன்னு வச்சுங்க. இப்ப உங்களுக்கு அந்த தொகுதி வந்து அந்த கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்கன்னா, இத்தனை வருஷம் தலைவரா இருக்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் வந்து வேற ஆளே இல்லைன்னு திடீர்னு அந்த இடத்துல சீட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, திமுகவோட தயவுல நீங்க ஜெயிச்சிடலாம். இதுதான் பாலிடிக்ஸ். ப்ரோ கார்ப்பரேட்ல இருந்து வண்டி எங்க போயிருச்சுன்னு பாருங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? பிரகாஷ் ப்ரோ, நான் ஒன்னு சொல்லவா? சினிமாக்குன்னு இருக்கிற ஒரே ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸ் தான். இன்னொரு ஸ்பேஸ் வந்து பிஜேபி ஸ்பேஸா மாறிடுச்சு. அதனால நம்ம சினிமாக்கே நான் வந்து சினிமா பத்தி பாலிடிக்ஸ் பேசல. இப்ப நம்ம வந்து வேற விஷயமும் போல, உண்மை அதான் கலை நேரங்கள வர அப்பப்போ தெளிச்சு விடுறோம், அவ்வளவுதான். இது வந்து ஃபுல் ஃபிளஜ்டு சண்டை போடுற டாபிக் கிடையாது. இல்ல ஆக்சுவலி டாபிக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது சினிமால தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. பட் எண்ட் ஆகும்போது அது அந்த ஃப்ளோல தான் முடிஞ்சிச்சு தவிர அது ரொம்ப டீப்பா போகல. அது ஃப்ரீயா விடுங்க. இல்ல இன்னொன்னு நேத்து வந்து ரொம்ப ஆர்வமா ஒரு ஸ்பேஸ்ல வந்து விடாமுயற்சி டைட்டில் எல்லாம் போட்டுருந்தாங்க. அதை பத்தி ஏதாவது பேசுவாங்களான்னு கேட்டேன். 5 நிமிஷம் கூட அதை பத்தி பேசல, வேற டாபிக் போயிட்டாங்க. எனக்கு அதே டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. முதல் 5 மினிட்ஸ் தான் அங்க பேசினாங்க, கரெக்ட். அப்ப கூட வினோத் தான் வந்து என்னன்னா 2-3 விஷயம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அங்க வினோத் பேசுறப்ப அவ்வளவு தெளிவா இருக்கு வாய்ஸ், அப்படியே ஒரு மாதிரி நீட்டா பேசினாரு. இங்க எல்லாமே எதுக்கு பேசி என்ன வீக்கெண்ட் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் சொல்லுங்க, அதை பத்தி பேசுவோம். இல்ல ப்ரோ, டாபிக் மாத்துறே பாலிடிக்ஸ் அது இதுன்னு பேசுறீங்க. சரி நம்ம டாபிக் டாபிக் எப்பயே மாறிடுச்சு. சும்மா ப்ரோ, சரி ரைட், உங்கள்ட்ட சிம்பிளா கேக்குறேன். வீக்கெண்ட் டாபிக் மொரட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி பொங்கல் வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட்ல இருக்கும், உங்கள்ட்டே ஆரம்பிப்போம். உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான டபுள் மீனிங் சாங் எது? டபுள் மீனிங்ல கவிதை வாசிச்ச அப்படியே என்ன மாதிரி அப்படின்னு சொன்ன சாங்லாம் வந்துட்டு மீனிங் இருக்கா இல்லையா பார்க்க மாட்டேன், பிடிச்சாதான் கேட்பேன். அதனால சாங் பத்தி கேட்காதீங்க. பிடிச்ச டபுள் மீனிங் படம்னு கேட்டீங்கன்னா கூட சொல்லலாம், அது எல்லாருக்குமே வந்து தெரியும். சரி, நீங்க மட்டும் படம் சொல்லுங்க, டபுள் மீனிங் படம் சொல்லுங்க. ஆனா மத்த எல்லாரும் வந்து பிடிச்ச ஃபேவரட் கவித்துவமான அதே சமயம் கவர்ச்சிகரமான டபுள் மீனிங் கொண்ட பாடல் வரிகள் சொல்லணும். ஓகே. எனக்கு அந்த புஷ்பா 2 ரிலீஸ்க்கு முன்னாடி கூட பிடிக்கல, கேட்கவே இல்லை பெருசா. ஆனா அந்த தியேட்டர்ல பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வாட்டியா சொன்ன பாட்டு, அந்த பாட்டு வேணா சொல்றேன், நானும் சொல்றேன். காலையில ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி, ராத்திரி ஒரு வாட்டி அப்படின்னும் போது
ஏங்க அது அது ஏன் கவித்துவமான வரிகள் கிடையாது, காஜித்துவமான வரிகளுங்க. நம்ம அந்த வரிகள் இப்ப நான் சொல்றது டபுள் ஸ்ட்ரைட் மீனிங்ல உள்ள வரியே வேணாம். நான் சொல்றேன் பாருங்க, டபுள் மீனிங் ஜீன்ஸ். அழகா கவித்துவமா சொல்லுங்க. அதான் மெல்லிடை, அப்புறம் மேலிடை, சற்றே நிமிடம் மேலிடை மேலை பார்த்து அது மாதிரி வருமே. எல்லாரும் சொல்றது அந்த எல்லாரும் டபுள் மீனிங்னா டக்குனு எடுத்த உடனே போறது அங்கதான் போகும். எனக்கு வந்து அந்த விஜயகாந்த் எல்லாரும் வரும்ல ப்ரோ. டக்குனு அங்கதான் வண்டி நேரம் அங்கதான் போவேன். அது ஒரு ஒரு உதாரணமா போயிருச்சு. அது வந்து எல்லாம் சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க வேற யாராவது. விஜயகாந்த் இது வந்து உன்னாய நினைச்ச சாங் இருக்கும்ல, அதுல ஒரு நடுவுல ஒரு லைன் வரும், அது வேற லெவல்ல இருக்கும். வைரமுத்து எழுதின எல்லா பாட்டுமே அப்படிதான் ப்ரோ தோணுது எனக்கு இப்பெல்லாம். ஆக்சுவலா அது வைரமுத்து எழுதுனது இல்ல. அந்த பாட்டு சொக்கத்தங்கம் படத்துல எழுதின பாட்டு வந்து இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் இருக்காருல்ல, சின்ன கவுண்டர், அந்த சின்ன கவுண்டர் படத்தோட டேரக்டர், அவர் எழுதின பாட்டு தான் சொக்கத்தங்கத்துல உள்ள எல்லா பாடல்களும். 2 பாட்டை தவிர, ஒரு பாட்டு 2 பாட்டு தவிர இப்ப அவருக்கு பேரே மாறிடுச்சு ப்ரோ. சுகுமார் ப்ரோ வரியா சொல்லணும்னா அந்த அண்டகாட்டா ஒரு வரி வரும்ல, அதுல சுட்ட பால் போல தேகம் தாண்டி உனக்கு பாலாடை மட்டும் கொஞ்சம் விளக்கு, அது நல்லா இருக்கும். ஓகே, அது ஒரு மாதிரி உருகி சொல்லுவாரு, நல்லா இருக்கும். இந்த உயிரே படத்துல நெஞ்சினிலே சாங் கேட்டிருக்கீங்களா? அதுல செகண்ட் சரணத்துல ஒண்ணு வரும், வரிகளை சொல்லுங்க, வரிகளை சொல்லுங்க. குங்குமம் ஏன் சூடினேன் கோல மொத்தத்தில் களையத்தான், கூரைப்பட்டு ஏன் உடுத்தினேன் கூடல் பொழுதில் கசங்கத்தான், மங்கை கோந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேலே நசுங்கத்தான், தீபங்கள் அணைப்பது எதற்கு புதிய பொருள் நாம் தேடத்தான். இந்த பாட்டை தான் தேடிட்டு இருந்தேன் ப்ரோ. இந்த பாட்டை தேடிட்டு இருந்தீங்களா? அவர் அப்பா கூட மலையாளத்தோட விடுறாரு. செல்லமே இல்ல அந்த வயசுக்கு அந்த சாரி நலங்கு வைக்கும்போது ஒரு பாட்டு வரும்ல, பானுப்பிரியாலாம் கூட வரும், அந்த பாட்டு சூப்பரா. அதுவும் அப்படிதான் நினைக்கிறேன், டபுள் மீனிங் தான். அதாவது எல்லாம் சொல்றீங்க, நான் சொல்றது டீப் டபுள் மீனிங் இன்னும் நிறைய இருக்கு. தெரியும் பிரகாஷ், நான் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நிறைய இருக்கு. என்னங்க இது சொல்றேன். சுகுமார் ப்ரோ வந்து வைரமுத்து சார் சொன்னோன்னா எனக்கு ரெட் படத்துக்கு அவர் தான் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த ஒல்லிக்குச்சி உடம்பு கரையில ஒரு பாட்டு வரும், பழுத்தாச்சு நெஞ்சாம்பழம் பழுத்தாச்சு அணில் கிட்ட கொடுத்தாச்சு அணில் இப்போ துள்ளி குதிக்கலாம் அப்பப்ப பல்லும் பதிக்கலாம். வாய்ஸ் கூட அதே மாதிரி இருக்கு ப்ரோ, அவர் பாடுற மாதிரி. ஏதோ ஒரு அந்த ரீசெண்டா ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்மைல் நல்லா இருக்கு அப்படின்னு. சுமார் ப்ரோ என்ன வண்டி இந்த பக்கம் திரும்புது, பிரகாஷ் நமக்கு திரும்பட்டும். கடல் புறா கடல் புறாவா? இல்ல ப்ரோ, உங்க வாய்ஸ் அப்படிதான் இருந்தது, உங்க வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. அவரோட வாய்ஸ் மாதிரி தான் வந்து வைரமுத்து வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு லைட்டா. விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. என் தலைவன் வந்திருக்காரு ஸ்பீக்கர்ல. என் தலைவன் ஸ்பீக்கருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இதுக்கு மேல இருக்கு சம்பவம். இல்லங்க, நான் சொல்றது என்னன்னா டபுள் மீனிங்லயே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உருக வைக்கிற பாடல்கள் இருக்கு, ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. ஓகேவா? இந்த பள்ளிக்கூடம் போகலாமாங்கிறதுல அடுத்த விஷயம். இப்ப வந்து இந்த ரொம்ப இதா இல்லாம இப்ப வந்து நூலே இல்லா சேலை கட்டு ஆளானவர்லாம் பாட்டு வரிலாம் இருக்கும். அது அர்த்தம் தெரியுமில்ல பரணி? தெரியாது. என்ன இப்ப நான் சொல்ற அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நூலே இல்லா சேலை கட்டு ஆளானவருக்கு என்ன அர்த்தம்? தெரியும்ன்ற மாதிரி வந்துட்டு தெரியாதுன்ற. சரி நீங்க சொல்லுங்க மாவீரன். நூலே இல்லா சேலை கட்டு ஆளானவ. நூலே இல்லாம எப்படி சேலை நூல் இல்ல. சரி ப்ரோ, சுமார் ப்ரோ. சீனி ப்ரோ வணக்கம். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியம், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் வணக்கம். ஆமா, எனக்கு பிடிச்ச டாபிக்ல வந்துட்டீங்களா, அதான் டப்புன்னு தாண்டி எட்டி குதிச்சு ஓடியான்ட்டேன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, வெயிட்டிங்க. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச டபுள் மீனிங் பாடல். டபுள் மீனிங்ல இல்ல ஃபர்ஸ்ட் இப்ப ஆரம்பிக்கிறப்ப கவித்துவமா ஆரம்பிச்சிடுறேன், அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பவர் ஏத்திக்கிறேன். ஏத்துங்க சொல்லுங்க. இல்ல இந்த சிந்திய வெண்மணி சிப்பிகள் முத்தாச்சு. சூப்பர் சூப்பர். புரிஞ்சவன் இல்ல, எனக்கு லைட்டா புரிஞ்சது லைட்டா. சரி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சொல்லுவோம். நூலே இல்லா சேலை கட்ட ஆளானவனா என்ன? அதுதான் நானும் கேட்டேன், நூலே இல்லாம எப்படி சேலை வருவானு. அப்ப அது மாதிரி ஒரு சேலைய நூலே இல்லாம ஒரு சேலையை கட்டுன்னு சொல்றாரு பாடலாசிரியர். புரியுதா? இல்ல புரியல பரணி. இது எந்த படத்துல வர பாடல் வரி? இதான் கிறிஸ். இது எந்த படத்துல வர பாடல் வரி? ஏதோ பாப்புலரான சாங் மாதிரி தான் இருக்கு.
இது வந்து விவேகா வந்து பாட்டு எழுதினாரு. விவேகாவோட ஒரு 3-4 பாட்டுல இந்த வரிகள் இருக்கு. இந்த நூலே இல்லா சேலை கட்டினு சொல்லி 3 பாட்டுல 4 பாட்டுல எழுதியிருக்காரு. ஓகேவா? அவர் எழுதுனது. முக்கியமா ஜில்லால வரும். ஜிங்கனமணி பாட்டு இருக்குல்ல, அதுலயும் வரும். ஒரு நூலே இல்லா சேலை கட்ட ஆளானவ அப்படின்னு வரும். இப்போ வந்துச்சா ஞாபகம்? அந்த இது அந்த மாதிரி பாட்டு பல தான் பாடல்கள் இருக்கு. இருக்கு. இது மாதிரி நான் சொல்றேன் வார்த்தைகள், இது மாதிரி சொல்றேன். இல்லைன்னா இன்னொரு பாட்டு உங்களுக்கு சொல்றேன். அது என்ன பாட்டு? சுகுமார் ப்ரோ கண்டுபிடிக்கணும். முன்னலகில் நீயும் சீர பின்னலகில் ஏறும் போத பொட்ட புள்ள ஒன்ன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அந்த இவரு ப்ரோ பக்கத்துல இதுக்கு நான் இல்லையா? அர்த்தம் எப்படி ப்ரோ சொல்லுவேன்? வெள்ளக்காரத்தோட படம் தானே ப்ரோ, விக்ரம் பிரபு. ஆமா. முன்னலகில் நீயும் சீர பின்னலகில் ஏறும் போத பொட்ட புள்ள ஒன்ன நான் பார்த்து சொட்டு சொட்டா ப்ரோ கரைஞ்சேனே. இது நான் எப்படி ப்ரோ சொல்றது? இல்ல ஒரே நிமிஷம். வரிய சொல்லுங்க, அர்த்தத்தை அண்ணா சொல்லுங்க. எனக்கு அண்ணா நான் ஒண்ணு பிரகாஷ்ண்ணா, சொல்லணும்ண்ணா. இப்ப மட்டும் உங்க பக்கத்துல அவர் இல்லையா? அன்னைக்கு சொன்னீங்களா பக்கத்துல இல்லை, எல்லாத்தையும் சித்தார்த்த அபிமன்யும் பக்கத்து அறையில் இருக்கிறாரு, கேட்காது. அதுதான் சித்தார்த் அபிமானி இல்லன்னு என்னென்ன பேசுறீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு மட்டும் சித்தார்த் சரி அபிமானி விஷால் எல்லாம் ப்ரோ, பேசுறாரு. ஆமா விஷால் ப்ரோ எனக்கு ஒரு பாட்டு ஆர்வமா இருக்கு. இருக்காரு. இல்ல இந்த பாட்டு வந்துட்டு சொல்லிட்டீங்களான்னு தெரியல. கைத்தொழில் மன்னன் காவிய கண்ணன் செய்தொழில் பார்த்து தேவி சொல்ல வேணும். யாரோ போங்கடா. பிரியாணி வாலிங்க அத சொல்லுங்க, என் தலைவன் தான் வாலி. தலைவன். அதெல்லாம் மனுஷன் வந்து மிசிசிப்பி அத நதி இது சொல்லுங்க. அடிச்சு பிரிச்சு அந்த பாட்டு பூராமே அதுதான். ஒரு வரி அதுல இரு வரி இன்னொரு வரி நல்லா பாடலு. இருக்கும் ப்ரோ. அது என்ன, அது பிரேம்ஜியோட சேர்ந்து படம் வரல, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போடா அப்படின்னு. இல்ல மொத்தத்தையும் நான் தான் திம்பண்டா, உனக்கு தின்ன தெரியாது. நல்லா இருக்கு அந்த வரி. எதனா எதை பத்தினா பாடிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல வாலி எழுதினாலே முரட்டு வைப்பு தான். வாலி எழுதினாலே அதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்லாம் கிடையாது, செம்ம ஜாலியா இருக்கும். சரி, இது மாதிரி வேற யாராவது பாட சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் 2 பாட்டு. ஆனா இதுக்கு அர்த்தம் சுகுமார் ப்ரோ சொல்லல. ப்ரோ தாலாட்டும் காற்றே வாழ ஒரு லைன் அண்ணா வரும். என்னுயிரே காதல். சாரி ப்ரோ சொல்லுங்க. தாலாட்டும் காற்றேவலா என்ன இன்னொரு எனக்கு புரியல. அந்த பாட்டு அதுலயும் அந்த வருமே, பாட்டு அதுலயும் எனக்கு வருமே. தெரியுமே, நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேனே. இல்ல அது ரொம்ப இன்டைரக்டா இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்ல கரெக்டா. சூப்பரா இருக்கும். பிரகாஷ் அண்ணா சொல்லுங்க. என்னுயிரே காதலில் 2ஆம் பால் மயக்கம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எந்த பாட்டுங்க? தாலாட்டும் காற்றேவா. தாலாட்டு என் ஜன்னலோரத்தில் வந்தால் அதெல்லாம் இல்லங்க. உன் சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என் ஜென்மமீன் என்று போவேனோ உன் மண்ண திருமேனி சேர. உங்களுக்கு என்ன சொல்றது? பிரகாஷ் அண்ணா ஒரு பிஎஸ்டி படிச்ச ஃபீல் வருதுண்ணா. நீங்க இப்ப எல்லாத்தையும் இவ்வளவு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்களேண்ணா, எப்படிண்ணா? பிரகாஷ் அந்த சலங்கல்ல வரும்ல ஒரு பாட்டு, அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஸ்ரீனிவாசன் ப்ரோ மாட்டேங்குது. வேற என்ன கொஞ்சம் தூக்கி சொல்லுங்க. அது போன வாட்டி சொன்னது பவர் தூக்கி பத்தல. சொல்லணுமா? ஐயோ இல்ல நான் ஒன்னொன்னு பழசு, நேற்று பொங்கல் விழாக்கு போனப்ப ஒரு பாட்டு கேட்டேன். ஐயோ இந்த பாட்டுலாம் எவ்வளவு நாள் ஆச்சுடா கேட்டுன்னு. மதினி நாமத்தோடு வாரேன் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. செம வைப் ஆகி போச்சு அந்த பாட்டு கேட்டு. ப்ரோ காற்று வெளியிடையில சரட்டு வண்டியில காற்று வெளியிடையே ஒரு டபுள் மீனிங் தான். விஷால் ப்ரோ அடேங்கப்பா, பிரகாஷ் விஷால்ட எல்லா கையானமும் இருக்க மாட்டிருக்கு. இல்ல இத போடுங்க. அதை விட சிந்து நதி பூ பாட்டு யாரு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த பாட்டு அது இல்ல, சிந்து நதி பூ. சிந்து நதி பூ அடியே அடி சின்ன புள்ள. அண்ணா என்ன படம் அது? படம் பேரு சிந்து நதி பூ அடியே அடி சின்ன புள்ள இருக்குல்ல. சரி நான் லிரிக்ஸ் பாடுறேன், படிக்கிறேன். சரி, உரிமை குரல் பாட்டு அதெல்லாம் அடுத்தது. அதெல்லாம் வந்து மச்சான் கிச்சன் அவர் நேரடியாக பேசியிருப்பாரு. அதெல்லாம் அது அந்த அளவுக்கு போனா நம்ம டபுள் மீனிங்ல போவாது, ஸ்ட்ரைட் மீனிங்ல போயிரும். இதுல வர்றதுதான் எனக்கு இது இப்ப ஞாபகம் வருது ப்ரோ. ஜீவன்கள். எனக்கு அந்த இந்த பாருங்க என்னது ஆசை ஆசை பாட்டு தூள்ல வரும்ல, அது என்னதோ ஒரு லைன் வரும் ப்ரோ, அது ஞாபகம் இல்ல ப்ரோ. மழையாய், அது இல்லப்பா, மழையாய் பொழிகிறேன், மழையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது அப்படின்னு. சுவடை பதிப்பாய் நீ எப்பொழுது. இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னா பிரபுதேவா பாட்டுலயே அப்படி லிரிக்ஸ் டபுள் மீனிங் இருக்கு. நான் முக்கியமா சிந்து நதி பூ மறந்துருப்பாங்க, அதான் சொல்லேன். இப்ப கட்டிலில் 2 ஜீவன்கள் துடித்தால் என்ன அதுல வரும்ல, அந்த பாட்டு பாத்திருக்கீங்கல்ல. அதுல முக்கியமான லிரிக்ஸ் என்னன்னா,
இவர் எழுதியிருப்பாரு, யாருன்னா சௌந்தர்யன்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு பாட்டு. முக்கியமான லிரிக்ஸ் என்னன்னா அதுல, வாலிபம் கண்டு நீ உருகினாய் என் வாய் வழி ஜீவனை பருகினாய்ன்னு வரும். யாரும் அந்த பாட்டு கேட்கறதுனா பாடுங்க. ஏன்னா இந்த பாட்டு நான் எனக்கு எப்படி வந்துச்சு சொல்றேன் இல்லைங்களேன். சில பாடல்கள் இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும், ஓடும்போது ஒரு தடவை கேட்டோம்னா அந்த பாட்டு கண்டுபிடிக்க வரைக்கும் நம்ம மைண்ட்ல ஓடாது. நடுவரிகளை கேட்டுட்டோம்னா ஓடவே ஓடாது நாளே. எனக்கு ஓடாது. எனக்கெல்லாம் முக்கியமா ஏதாவது நடுவரிகள்ல வந்து கேட்டுச்சுன்னா எனக்கு சுத்தமா அந்த நாள் ஓடாது. அந்த என்ன பாட்டு கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த பாட்டுல நான் எங்க அந்த கேட்கணும்னா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தேன் மதியான வேலையில லஞ்சு. அங்க போனப்போ வந்து கதவினை மெல்லவே மூடினாய் நீ கஞ்சன் போல் புதையலை தேடினாய் புதையலை புடவையில் மூடினாய் நான் பூனை போல் தேடினேன் ஓடினாய்ன்னு வரும். ரெண்டாவது வரி வரப்ப புதையலை புடையில் மூடினாய் நான் பூனை போல் தோண்டினேன் ஓடினாய்ன்னு வரும். அங்க பாட்டுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டு என்ன பாட்டு, ஐயோ புரியலையே, நான் கேட்டாகணும் 2 நாள் தேடி கண்டுபிடிச்சு இந்த பாட்டை தேடி கண்டுபிடிச்சேன். அது மாதிரி பல பாடல்கள் இருக்கு. இல்ல ஆக மொத்தம் லிசனர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து மீனிங் எங்க அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் டக்குன்னு புரியும், இல்லைன்னா டக்குன்னு புரியாது. ப்ரோ நெஞ்சாங்கட்டில் நீ ஏன் நிக்கிறியா அந்த பாட்டு? அசைந்திடும் சொத்துக்கள் உன்னில் ஏராளம் ஆசை தீரும் வித்தைகள் எண்ணில் தாராளம். பாவிஜயோட அந்த பாட்டு முரட்டு லிரிக்ஸ் பாவிஜய் இருந்து மாற்றான். அசைந்திடும் சொத்துக்கள் உன்னில் ஏராளம் ஆசை தீரும் வித்தை எண்ணில் தாராளம். அசைந்திடும் சொத்துக்கள் உன்னில் ஏராளம் அசத்திடும் வித்தைகள் எண்ணில் தாராளம். அசத்திடும் வித்தைகள் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவரு இறந்து போயிடுவார்ல அந்த சூர்யா கவிதையா பாடுவாரு, இவரு கிலுகிலுப்பா பாடுவாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி பாடுறது இல்ல. அதுலயும் ஒரு ஹைலைட் வச்சிருப்பாரு. அதுலயும் கேவியான ஒரு ஹைலைட் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த துப்பட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த லிரிக்ஸ் வர மாதிரி வச்சிருப்பாரு. விஷுவலாவும் கவனிச்சிருக்கீங்க. ஏங்க எல்லாத்தையும் கவனிச்சிருக்காரு. என்னங்க இது இவரு? ஐயோ ஏங்க அந்த பாட்டோட லிரிக்ஸே அதானுங்க. பாவிஜய் மொரட்டு சம்பவம் பண்ணுவாருங்க அவரு. அந்த லிரிக்ஸை துப்பட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அவரு சூப்பர். உண்மையாலுமே இவர் சொல்ற மாதிரி அவரு வந்து வேற மாதிரி இன்னொரு வரி இருக்கு அதே பாட்டுல மேலுதட்டும் கீழுதட்டும் ஒரு வரி இருக்கு தெரியுமில. அது கூட ஸ்ட்ரைட் மீனிங் தான் ப்ரோ. அவர் ஸ்ட்ரைட் மீனிங் ஓப்பனிங்லயே சொல்ற, குறையாமல் செய்த அங்கங்கள் நெஞ்சை முட்டி கொள்ளும் குறையாமல் செய்த பாவங்கள் கொஞ்சி குலவ சொல்லும் அசைந்திடும் வித்தைகள் அப்படி ஆரம்பிக்காது. அப்புறம் அதான் கேவியானது ரொம்ப ஸ்பெஷலுங்க அவரு. அதன் பிரகாஷ் அந்த செல்ல மேல ஒரு பாட்டு வரும்ல, அது யாபத்துக்கு வர முடியாது. நானும் யோசிச்சு பாக்குறேன். ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னது, அதேதான் அந்த பாட்டு தானே சொல்றீங்க. அதெல்லாம் ஸ்ட்ரைட் மீனிங் ரைட். இன்னைக்கு பிரகாஷ் இல்ல பிரகாஷ். அப்புறம் இன்னொன்னு இந்த கதை சொல்லுவாங்க இல்ல, இந்த இவரு இந்த ட்ரம் பிஸ்ட் இந்த ஒருத்தர் அவர் அந்த லாக்கு வழக்கம் சொல்லி ஒரு பாட்டு சொல்லுவார்ல, அதுவும் இப்ப ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னது இல்ல அந்த கார்பரேட் இதுல எல்லாம் அந்த கதை சொல்லுவா, ஒரு ட்ரம் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு கதை சொல்லுவாப்ல இல்ல ஒல்லியா. அவர் பேர் என்ன விசால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவர் பேரு? யார சொல்றீங்க? இந்த அவர் பேர் அலெக்சாண்டர் ஜெகன்கிருஷ்ணன். மாசி மாசம் பொண்ணு அந்த பாட்டை பாடிட்டு பாரு, அதை சொல்றீங்க? இல்ல அந்த லாக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு பாட்டு சொல்லுவாப்ல பிரகாஷ். பார்வை அதேதான் சூப்பரா இருக்கும் அவர் பாடுறது. ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டே பாடுவார், பயங்கரமா இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அவர் வந்து இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியிலே எனக்கு ஆக்சுவலா ஜெகன்கிருஷ்ணன் இன்னொருத்தர் இருப்பார், அவரும் பாட்டு சம்பவம் நல்லா இருக்கும் அவருக்கும். இல்ல அந்த பாட்டை தெரிஞ்ச மாதிரி அந்த பாட்டை தெரிஞ்ச அந்த அர்த்தத்தை சொல்லிருங்களேன். அந்த டபுள் மீனிங் லைன் வரும், அது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல ப்ரோ. எனக்கு அதுல அந்த பாட்டு நல்லா இருக்கும் அவர் பாடுறது. ஆனா அதுல டபுள் மீனிங் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ரொம்ப தூய தமிழ்ல இருக்குமா, அது அந்த அளவுக்கு தெரியாது. பிரகாஷ் உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப அதுல அர்த்தம் கம்மியா இருக்கு போல. இல்லங்க அதுல நல்ல அர்த்தம் இருக்கும். பிரகாஷ் மறந்துட்டு அப்புறம் நானும் மறந்துட்டேன். அது எதுன்னு கரெக்டா புடிச்சிட்டு அவரு எடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு. எக்ஸ்பிளனேஷன் டபுள் மீனிங் காமம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாடுவாரு. காமத்தை கொண்டாடி இருப்பாருங்க அப்படின்னு அவரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் பாடுவாரு. பயங்கரமா பர்ஃபெக்ட். அந்த வீடியோ வந்தப்ப நல்லா ரொம்ப அந்த பாட்டு அப்பதான் நானும் உள்வாங்க. அதை உண்மை சொல்லணும்னா உள் வாங்கிருக்கீங்க, நல்லா தெரியுது தலைவா. ராஜராஜ சோழன் பாட்டு அந்த பாட்டு சொல்றீங்களா?
ஆமா ஆமா. அந்த அவர் பாடின அந்த பாட்டை அதேதான் பார்த்துட்டு பிரகாஷ், அதேதான். அந்த வீடியோ அது அந்த பார்த்ததுக்கு லைன் அப்புறம் தான் கரெக்டான லைன் ப்ரோ. இல்ல வந்துருச்சு ஒண்ணும் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் லிரிக் தான் எனக்கு ஞாபகம் வரல. கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, அண்ணா இதுல வில்லு அம்புனா முந்தானை எதனா சொல்றாங்க? மூடும் ராணி. இதுக்கு மேல டவுட் வேணுமா? வில்லம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. அதுக்கு மேலதான் அடுத்த மெயின் மூமெண்ட் அங்கதான் இங்க பாருங்க, எங்க வச்சிருக்காங்க. எங்க போனாலும் பூட்டு சாவி இந்த மாதிரி மத்தளம் இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி ரைட், அடுத்தது போவோம். வேற யாராவது வேற நல்ல பாட்டு சொல்லுங்க பாப்போம். பெண்ணே உனது சுமார் மெல்லிடை சொல்லணும். பார்த்தேன் அடடா பிரம்மன் கந்த அதெல்லாம் ஆனா இது நெஞ்சாங்குட்டில் சொல்லிட்டாங்க, ஏன் எல்லாரும் நிற்கிறாய் ஸ்டார்டிங் ப்ரோ. பாயிண்ட் அங்கதான். எதுங்க? நெஞ்சாங்குட்டில் ஏன் நிற்கிறாய்? அது ஓகே, அது ஓகே. அது வந்து அது அந்த அளவுக்கு டெப்தா இல்ல. அடுத்தது வாங்க, இன்னும் நான் பவர்ஃபுல்லா எதிர்பார்க்கறேன். ப்ரோ நடுவில் அந்த வர லிரிக் திருப்பி தெரியாதா? அந்த பாட்டு ப்ரோ மஜால வரும். எதுங்க? பிரகாஷ் கண்ணா என் கட்டரம்பு அந்த பாட்டு அதெல்லாம் ஓபன் ஸ்ட்ரைட். இன்னும் நான் சொல்றது கவித்துவமா மின்னலை இருக்கணும். பிடித்து மின்னலை பிடித்துல ஒரு லைன் வரும். அது இந்த சூப்பரா இருக்கும் அந்த வரி. இரண்டு பந்து உலக மலர்கள் பறித்து பறித்து அது இரண்டு பந்துகள் அமைத்து அமைத்து பெண்மை சமைத்து விட்டாய். பெண்மை சமைத்து விட்டாய். ஓகே ஓகே. வாலி ஒரு பழைய சாங்ல ஓப்பனாவே இருக்கும். பிரபுதேவா டான்ஸ் பண்ணிருப்பாரு. பிரபுதேவா குஷ்பு. அதெல்லாம் வேணாம். அது வந்து டோட்டல் இதுல நான் சொல்றது இது மாதிரி இந்த ராஜராஜ சோழன்ல வருதுல அது மாதிரியோ, இல்ல வந்து முன்னாடி பாடின பாடல்கள் மாதிரியோ. ஆனா பரணிக்கு மீனிங் சொல்லியே புரியலையே. பரணி என்ன சொல்லுவாருன்னு யோசிக்கிறேன். பரணி மீனிங் சொல்லியே புரியலையே. நீங்க ஏதாவது ஒரு பாட்டை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பாட்டு சொல்றீங்க? மலையாளத்து பாட்டை பறையும். அவருக்கு நான் ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. காத்துல பறக்கும் பஞ்சு, அந்த பாட்டு அவருக்கு செட். அதெல்லாம் என்னத்த காமெடிக்கு தானே போச்சு. அவன் அதே யோசிச்சு உட்காந்துருப்பாரு அவரு. ப்ரோ இந்த கனி எதற்காக கனிந்தது அணில் கடிக்கிறது. ப்ரோ நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க. எனக்கு நல்ல நல்ல பாட்டுல கூட தப்பா தெரியுது ப்ரோ. அட சொல்லுங்க, நல்ல பாட்டா சொல்லுங்க பாப்போம். அதான் ப்ரோ உன்னாலே கனி எதற்காக கனிந்தது அணில் கடிக்கிறதானே. ஆமா ஆமா அது இல்ல ப்ரோ. இந்த கயல் படத்துல பிரகாஷ் இந்த ஜீன்ஸ் படத்துல பெண்ணே உனது மெல்லிடை அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்க அதெல்லாம். இப்ப நான் சொல்றது என்னன்னா அந்த 18 வயது இளவட்ட மோய் அந்த 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 மாதிரி அந்த மாதிரி லிரிக்ஸ் நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க. எனக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க. நீங்க சொல்லுங்க என்ன பாட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சீங்க? பாட்டுல ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த உன்னை இப்ப பாக்கணும் அப்படின்னு. சொல்லுங்க அது என்ன பாட்டு? அண்ணா நீ வேற ஒரு வெர்ஷன் கேட்டு வந்திருக்க. அதுதான் அவரு வாலி ஒண்ணு பாட்டு இல்ல ப்ரோ. செவ்வில நீரும் மேலும் கீழும் இனிக்கன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதை மீண்டும் மீண்டும் நீ எடுக்க அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதெல்லாம் தெரியுமா? அது தெரியாது ப்ரோ. நான் சொல்றது கேளுங்க. உன்னை இப்ப பாக்கணும். அதுக்கப்புறம் பேசுங்க. அண்ணா பேசாம நீ அந்த வெர்ஷன் கேட்டிருக்க எனக்கு புரியுது. ரவுடி பேபிக்கும் ஒரு யூடியூப் வெர்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி போகுதுப்பா ரவுடி பேபி. ரவுடி பேபிலாம் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில. ஆவீங்களா? வா நம்ம பீச் பக்கம் போறா. சரி, வாலி எழுதுலே ஓப்பன் சிங்கிள் மீனிங் சாங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அது மாதிரி சொல்லுங்க பாப்போம். மச்சி ஓபன் த பாட்டில் ஆடாம ஜெயிச்சோமாடா. சிங்கிள் மீனிங்லயே பாட்டு இருக்கு. சிங்கிள் மீனிங்லயே வந்து அந்த மாதிரி 18+ எழுதி இருப்பாரு. இப்ப உதாரணம் சொல்றேன், நீலா காயுது அந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு ஃபுல்லாவே ஸ்ட்ரைட் பண்ணி இதுக்கு மேல யாரும் மனசு எழுதவே முடியாத மாதிரி எழுதியிருப்பாரு. அது மாதிரி பாடல்கள். கறவை மாடு ஒண்ணு காளமாடு அந்த மாதிரி ஏதோ ஒரு சாங் வரும். ஆமா, அது மகளிர் மட்டும். மகளிர் கறவை மாடு 3 காளமாடு 1. அது ஐயோ ரொம்ப முத்திட்டு இருக்கே.
அப்பா கரெக்டா நம்ம வந்து அழகா கவித்துவமா ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். அழகா நல்ல சொல்லுங்க. விஷயம் இது, நல்ல விஷயம் பண்ணுங்கண்ணே. ஆமா ப்ரோ, இந்த டாபிக் தானா இல்ல யாராவது வேற எதுவும் பேசுறாங்களா? பேசணுமா? ஏற்கனவே 9 to 9 நார்மல் டாபிக் பேசிட்டோம். பிரகாஷ் என் தலைவன் பாக்கியராஜ் எத்தனையோ எடுத்து ப்ரோ இந்த கொடுத்துருக்கான், அவனை மாப்பிள்ளை பத்தி படத்துல ஒரு ஒண்ணுமே பாட்டு வரும்ல சொல்லல ப்ரோ, நீ. ரெடி ரெடியா? அது ஆக்சுவலா என்னன்னா இப்ப ஓகே அது இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு லிரிசிஸ்ட்? நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு தெரியும், என்ன சொன்னீங்கன்னு தெரியல. அண்ணா இல்லண்ணே, இப்ப நார்மலா இப்ப வைரமுத்து வாலி இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, ரொம்ப நார்மலான பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. ஆனா அவரு இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு, ரொம்ப அண்டர் ரேட்டட். அந்த மாதிரி யாராவது லிரிசிஸ்ட் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கேக்குறேன். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு பா விஜய் இருக்காருல்ல, பா விஜய் எல்லா டைப்லயும் சூப்பரா எழுதுவார். அதுல இந்த டபுள் மீனிங் சாங் பா விஜய்க்கு வந்து வாலியோட சிஷியன்னு சொன்னா அது மிகையாகாது, சூப்பரா எழுதியிருப்பாரு. அதுக்கு நல்ல உதாரணம் போக்கிரி படத்துல வர பாட்டு, செல்ல பேர் ஆப்பிள் பாட்டு இருக்குல்ல, அத சொல்லுங்க. அதெல்லாம் வந்து மனுஷன் வந்து ஓப்பனா எழுதியிருப்பாரு. சொல்லுங்க, நீங்க ஏதாவது பாட்டு சொல்ல போறீங்களா? ப்ரோ நான் படத்துல பாட்டு வந்தாலே அதை ஸ்கிப் பண்ற டைப் ப்ரோ. எனக்கு அது லிரிக்ஸ் எல்லாம் கேக்குறீங்களா? அதான் லிரிக்ஸ் எல்லாம் வந்து நான் லிரிக்ஸா தனியாக ரசிக்கிறவன். ஒரு நிமிஷம் மனோஜ் ப்ரோ, படத்துல பாட்டு வந்தாலே கட் பண்றீங்களா? இல்ல மனோஜ் ப்ரோ, நீங்க எதுல வேலை பாக்குறீங்க? என்ன ப்ரோ நீங்க எதுல ஒர்க் பண்றீங்க? ஸ்கிப் பண்ணிடுவீங்களே. இப்ப வல்லவன் படம்லாம் ஐடி ஃபீல்டா? இல்ல ப்ரோ, நான் இங்க டெலிவரி. புரியல. டெலிவரி தான் ப்ரோ. இல்ல இங்கதான் பேசுறேன். பிஸா டெலிவரி மாதிரி ப்ரோ. சரி ரைட். இல்ல நான் சாங் வெயிட் பண்ணப்போ சாங்ஸ் இருக்குல்ல, லிரிக்ஸ் எல்லாம் நான் கேட்கல ப்ரோ. லிரிக்ஸ் இருக்குல்ல, லிரிக்ஸை ரசிச்சு கேட்டோம்னா எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த டபுள் மீனிங் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப நம்ம செல்ல பேர் அப்படின்னு சொன்னால அதெல்லாம் வந்து வந்த புதுசுல போக்கிரில வந்து மொரட்டு ஹிட்டான சாங்ஸ். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ்லாம் வரும், அது என்னன்னா உஷ்ணமான உதடுப்பார் ஒரு தர்மா மீட்டர் வச்சுப்பார் அது சூடாகி தூளாகி போகும் அப்படின்னு பாவிஜி எழுதியிருப்பாரு. அப்போ வந்து அதெல்லாம் ஸ்டேட் பண்ணி, அப்படி ஒரு ஸ்டேட் பண்ணிலாம் தமிழ் சினிமால வந்து ஒரு பெரிய படத்து ஸ்டார்லாம் வைக்க மாட்டாங்க, மொரட்டு டபுள் மீனிங்கா வச்சிருப்பாரு. அதெல்லாம் டைப் இல்ல, ஆதித்யா சிறுபள்ளி டைப். நான் சீன்ஸா பாப்பேன், காமெடியா இன்னும் எனக்கு நிறைய வரி புரியாது. அந்த மே மாதம் 98 இருக்குல்ல, அது நிறைய புரியாது. அது அதுக்கு மேல இதுலயே இப்போ இது செல்ல பேர் ஆப்பிலே பாத்தீங்கன்னா அதுல ஒரு எழுதியிருப்பாரு, டைரக்டா எழுதியிருப்பாரு. அதுக்கு மேல ஒரு மனுஷன் அப்படி எழுதவே முடியாத எழுதியிருப்பாரு பாருங்க. புது டாவின்சி கோடுடா, இது சர்ச்சையான மேடுடா, நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடான்னு எழுதியிருப்பாரு. டாவின்சி கோட் வந்து அங்க ஹாலிவுட்ல சர்ச்சையான ஒரு புக். ஆமா, அத வந்து அதான் இங்க வந்து டாவின்சி கோட் மீன் பண்றது வேற, அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு. ஆமா, மே மாசம் அந்த உலக அரசியல் உள்ள இழுத்துருக்காங்களா, அதை சொல்றேன். ஆமா, அதையும் எழுதியிருப்பாரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மே மாசம் 98 அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி போவோம், நம்ம படிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் போவோம். அதுல எப்படின்னா நம்ம பாட்டே சொல்ல முடியாதுல. மலர்கள் எல்லாம் தரியாய் மாலை நேரத்தில் இந்த மாதிரி நிறைய வரும். 13 வந்தது ஏதோ நேர்ந்தது மங்கை பருவத்தில், 14 வந்தது மாற்றம் வந்தது எந்த உருவத்தில் வரும். அதெல்லாம் பரத்வாஜி வைரமுத்து காம்பெல்லாம் மிரட்டி விட்ட பாடல்கள். அதெல்லாம் அடுத்த வீட்டு பையன் நட அம்பு தொடுத்தான் சும்மா கோலம் போட போனால் அடக்கூடாது என்றால் அம்மா. நாளைக்கு என்ன தம்ப்நெயில் வைப்பீங்க? என்ன வைக்கிறது இல்ல கேக்குறேன், தமிழில் இல்லங்க. சுகுமார் ப்ரோ வந்தாரு, டாபிக் மாத்தலாம் வீக்கெண்ட்னாரு, வைப் பண்ணலாம்னாரு, ஆஃப் ஆயிட்டாரு. இல்ல தமிழில் இப்படிப்பட்ட பாடல்களா அப்படின்னு வைப்பீங்க? இல்ல இப்ப பிரகாஷ் ப்ரோ, இது இப்ப நான் பார்த்து வந்த சங்கராந்திக்கு வச்சோம், அதுல லிரிக்கல் வீடியோ விட்டுருக்காங்க, செம்ம சாங். நீங்க கேளுங்க, பயங்கர வைபா இருக்கு. இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன் தேட்டர்ல. பொங்கல் சாங் இருக்கு அதுவா? பொங்கல் சாங் அது இல்ல, ஐஸ்வர்யா ராஜேஷும் இவரு மட்டும் மொட்டை மாடியில ஆடுவாங்க, நல்லா இருக்கும். அவங்க வீட்டு மொட்டை மாடியில நைட் டைம்ல. தெலுங்குல தான் ப்ரோ, சப்டைட்டில். அந்த ஜோடி படத்துல வரும்ல அந்த பாட்டு சொல்லிட்டியா? இல்ல நான் சொல்லலாது. ஓகே, அந்த அந்த ராஜா வேஷம் போட்டு வருமே அந்த பாட்டு தானே சொல்றீங்க? இல்ல அந்த ஊட்டி அந்த இதுல ஆடுவாங்க பிரசாந்த் சுப்ரானும்.
உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றையவான்னு சொல்லிட்டு. ரைட். நான் சொல்லல. வேற யாரும் சொல்லவே இல்லை. ஓகே ஓகே. கமெண்ட் இன்னைக்கு கமெண்ட் யாரும் பண்ணிருக்கிறாங்களா பரணி? 31 கமெண்ட் வந்திருக்கு. அப்பாடி. இல்ல ப்ரோ, இப்பதான் பார்த்தேன். அதை பத்தி யாரும் போடல. நீங்க வேணா அந்த நூலே இல்ல சேலை கட்ட அது என்ன படம் வேணா பண்ணிருக்காங்க. வைரமுத்து வகைரா சாங்ஸா இன்னைக்கு டாபிக் அப்படின்னு யாரும் பாட்ட சொல்லலையே. சரி ரைட்டு. யாரும் இன்ட்ரெஸ்டா இருந்தா மேற்கொண்டு இந்த டாபிக் போவோம், இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போவோம், இல்ல முடிச்சிருவோம். சொல்லுங்க சுகுமார் ப்ரோ. ஆரம்பிச்சுட்டு உடம்பு போயிட்டாரு. ப்ரோ முக்காப்லால ஒரு சாங் வரும், இது ஒரு லைன் வரும், பிளே பாயின் கண்பட்டதும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வரிய சொல்லிருங்க. நம்ம அந்த இது மாதிரி குத்துப்பாட்டுல போடுறது தேடுறது இல்லை. நம்ம குத்துப்பாட்டுலாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது இல்லை. முக்காப்புலாம் அப்படியே ஓடிடுறது. நமக்கு வந்து இந்த டபுள் மீனிங் சாங்ஸு, ஜாலியாக கவித்துவமான சாங்ஸ் எல்லாம் பல பாடல்கள் நமக்கு ஞாபகம் இருக்கு. முக்கியமா இமான் யுகபாரதி காம்பினேஷனு, டிஎஸ்பி விவேகா காம்பினேஷனு, இதுல வந்த பாடல்கள்லாம் சூப்பரா இருக்கும். நான் அதெல்லாம் அதிகமா வச்சுப்பேன். அழகிய அசுரா. இமான் சாங் அழகிய அசுரா. நல்லா இருக்கும். பட் அதுல டபுள் மீனிங் எங்க வரும்? இல்ல அதுல கொஞ்சம் சாங் நல்லா, லிரிக்ஸ் நல்லா இருக்கும். இந்த மானூத்த மந்தையில சாங் இருக்குல்ல ப்ரோ, அதுல மச்சான ஈர துணி கட்டி இருக்கு சொல்றாது என்ன, எனக்கு புரியல எதுக்கு அப்படி பண்ணாங்க. அது ஒரு ஆசையை அடைக்கிறதுக்கு சொல்லுங்கன்னு அர்த்தம். இல்ல ஆக்சுவலா ஒரு வடிவேல் காமெடியில இந்த மாதிரி ஒரு இது வரும். 500 ரூபா கொடுக்குறியா இல்ல வந்து ஈர துணியில தூங்குறியா? அது இன்னும் எனக்கு புரியல. வேற ஒண்ணு இல்ல பரணி, நீ கல்யாணம் பண்ணா புரிஞ்சிடும். இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பரணி. மனுஷன் சாப்பிடாம இருந்தான்னு வச்சுக்கங்களேன், ஓகேவா, குடல் வந்து பாதிப்பு உண்டாகும். ஒரு மனுஷன் எத்தனை வேலை சாப்பிட முடியும்னு கணக்கு இருக்கு. சாப்பிட முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல பஞ்சம் வந்தப்ப ஈர துணி இருக்குல்ல, ஈர துணியை வந்து என்ன பண்ணுவாங்க, வவுத்துல சுத்திக்குவாங்க. வவுத்துல சுத்தினா என்ன ஆகும்னா, பசி இருக்கிறது தெரியாது, வவுறு எரியாது, வவுறு புண்ணாகாது. அது பசியை நம்ம தாக்குறதுக்காக அந்த உடல்ல வந்து இந்த ஊட்டச்சத்து கொஞ்சம் குறைபாடு கம்மியாகும் சொல்லுவாங்க. அதை அப்படியே இந்த மீனிங் கொண்டு வராங்க. நீ வந்து இதை வந்து கட்டுப்படுத்தணும் துணியை வச்சு சுத்திக்க, உனக்கு அந்த அதான் சூட்டை தனிச்சிக்கங்கிற சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி சொல்ற அந்த வார்த்தை சொல்றது. இதுக்கு மேல ஓப்பனா நான் டீட்டெயில் சொல்ல முடியாது. பசியிலே 2 வகை இருக்குல்ல, இதுவும் பசி தானப்பா அப்படின்னு சிஎம் ஒரு படத்துல சொல்லுவாரு. அது தெரியுமில்ல? தெரியும். அவ்வளவுதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டுல படிக்காதனால எனக்கு தெரியாது நினைக்கிறேன். நான் பிறந்து வந்தது படிச்சதெல்லாம் கன்னடா, அதுதான் அவ்வளவு லிரிக்ஸ் எல்லாம் கவனிக்கல. நானு ஊருக்கு போயிட்டு வரப்போதான் தமிழ படிக்க கத்துருக்கேன். ப்ரோ சுந்தர்சி பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க. அது மாதிரி இப்போ சசியும் 25 இயர்ஸ்க்கு மேல ஃபீல்ட்ல இருக்காரு. நிறைய வெரைட்டியா கொடுத்ததுன்னா அவரு சொல்லலாம் கண்டிப்பா. அவரு இந்த பூ டிஃப்ரெண்ட் ஜேனரா இருக்கும். அப்புறம் 555 இப்போ லாஸ்டா ரிலேட்டபிளா சிகப்பு மஞ்சள் பச்சை வரைக்குமே அவரு ஹிட்ஸும் நிறைய கொடுத்துருக்காரு. ஆனா அவரை யாருமே அந்த மாதிரி ரொம்ப வருஷம் இருக்காரு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. 25 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறாரு. இப்போ ரிலேட்டபிளாவும் இருக்காது. படம் என்னைக்கு ரொம்ப கம்மி தானே பிரதர். படம் ரொம்ப கம்மி. நீங்க படங்கள் பாருங்களேன், இத்தனை வருஷத்துக்கு இருந்து ரொம்ப கம்மியான படம் தானே. நிறைய படம் நல்ல படம் இருக்கு. அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகிறது இல்ல உங்களுக்கு, ரொம்ப பெரிய ஹிட் ஆகிறது. அவருக்கு ஒரு டச் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்லாமலே பாருங்க, சொல்லாமலேக்கு அப்புறம் டைரக்டா ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் ஜியோ படம் வந்துச்சு, அந்த ஆக்ஷன் ஃபைட் ஸ்டண்ட் டிஷ்யூம் படத்துக்கு அப்புறம் பூ. மொத்தமா இத்தனை வருஷம் படத்துல ஒரு 7 படம் இருக்குமா அவருக்கு? 7 படமோ 8 படம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி. பட் ஆனா இப்போ வெர்சடைல் டைரக்டர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் சொல்லலாம். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேனர்ஸா இருக்கும். லவ் ஜேனர், அப்புறம் ஒரு இது காமெடி ஜேனர் பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன். ஆமா, நிறைய ஜானர் வித்தியாசமா பண்ணியிருக்கிறாரு. அவரோட அடுத்த படம் வருது, ஹரிஷ் கல்யாண் தானே ஹீரோ. 100 கோடி வானவில் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரொம்ப நாளாவது, வருஷ கணக்காக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு டீசர் வந்துச்சு முன்னாடியே. அது ஹரிஷ் கல்யாண் படம், அதுவும் சரி டீசலும் சரி எடுத்து ரொம்ப நாளாவது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அவர் இப்போ கொஞ்சம் நல்ல மார்க்கெட்ல தான் இருக்காரு ஹரிஷ் கல்யாண். லப்பர் பந்து படத்துக்கு அப்புறம் தான் இந்த டீசல் பாட்டே ஹிட் ஆகுது.
ஓகே ஓகே ஓகே. இந்த படம் எப்படி ப்ரோ? வெங்கட் பிரபு பார்ட்டி ரிலீஸ் பண்ணுவாங்களா? தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, பல பெண்டிங் படங்களுக்கு ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கான உத்வேகத்தை வந்து மதகத ராஜா கொடுத்துருக்கு. இதை பூஸ்டா எடுத்துக்கிட்டு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சதுரங்க வேட்டை 2 வந்து இவரு தான், மனோபல தான் ப்ரொடியூசரா? ஆமா, அப்ப இனி வர சான்ஸ் இல்லையோ ரொம்ப அவரு கம்மி. தெரியல. ஆனா இல்லைன்ற? எந்த படம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப கம்மி. அது ஏற்கனவே ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு சொன்னாங்க, டப்பிங் இஷ்யூ சொன்னாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் ஓகே இருக்கு. ஓகே. இந்த சுமோ படத்துக்கு அதெல்லாம் அது வராது. அது வேல்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் டேட் ப்ரோ. போட்டுட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. அது அப்போ டீசர் ரிலீஸ் ஆகிறப்போ கொஞ்சம் ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் ஃப்ளாப் ஆயிட்டு சிவாக்கு. ப்ரோ அந்த ஆசை ஆசை யாரோ இப்ப சொன்னாங்களே, அது மலையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது, மலராய் விரிந்தேன் நான் இப்பொழுது. அது பயங்கரமா இருக்கு. ஸ்ட்ரெயிட் சுகுமார் மீனிங்ல ப்ரோ, வருது. சுகுமார் ப்ரோ, அது சுகுமார் ப்ரோ தான் சொன்னாரு. நிறைய பாடல்கள் இருக்குங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. இப்ப நானே ஒருத்தர் எல்லாத்தையும் சொன்னா ஒட்டு மொத்தமா என்னோட பக்கா முடிச்சு யாருக்காச்சும் சொல்லிடக்கூடாதுல்ல. நிறைய பாடல்கள் இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பார்த்தா யாரும் சொல்ல மாட்டீங்க. என்ன நிறையா இந்த நான் சொல்றது கவித்துவமாவே இருக்கு. இப்ப வெண்ணிலா வெண்ணிலா திருடி பட்டன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, ஆஞ்சநேயா படத்துல. அந்த படத்துல ஒரு சூப்பரா ஒரு வரி வரும். நீ மலை, நான் அதில் மலை. மலை அதாவது இது வந்து மவுண்டன்ங்கிற மாதிரி இந்த இது வந்து சொல்றப்ப ரெயின் அப்படிங்கிற மலை, அந்த மலை இந்த மலை சேர்த்து சொல்லுவாங்க. நீ மலை, நான் அதில் மலை. மழை மழை பெய்தால் மலை எங்கும் எப்படி வந்து அந்த நீர் பெருகி இருக்கோ அது போல அந்த ஒவ்வொரு அணுவிலும் வந்து உடம்புல இப்பங்கிற மாதிரி அந்த வரும். அந்த இதழ்கள் பதிக்கிற மாதிரி அந்த பாட்டு சொல்லியிருப்பார் வைரமுத்து. அதுவும் வைரமுத்து எழுதியிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அதெல்லாம். நான் இது மாதிரி உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் அதை சொல்லுவீங்கன்னு பார்க்க, நிறைய பாடல்கள் சொல்லுவீங்கன்னு பார்க்க. இன்னும் அது என்ன சொல்ல போனா 100-150க்கு மேல இருக்கு இது மாதிரி பாடல்கள். தமிழ்ல ரொம்ப ஃபேமஸான பாடல்களே இருக்கு. ஆனா யாரும் ஒரு 10, அப்புறம் 5 இந்த பாட்டு அப்படி இருக்குல்ல கூட ப்ரோ, சொல்ல மாட்டாங்க. மலையிலே மலையிலேன்னு ஒரு சாங் ஜெயம் ரவி, இது முன் கோபுர அழகே, அந்த மழை பெஞ்சு காட்டி கொடுக்குதுன்ற மாதிரி ஒரு லிரிக் வரும். ஆமா 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 ஆமா. மலை படத்துல வந்த பாடல். உன் கோபுர அழகை உன் தாவணி மூடியதே, அந்த மலை வந்து அது அம்பலமாக்கியதுன்னு மாதிரி வரும். இப்போ இனிமே நீங்க சொல்ற சாங்லாம் கேட்கறப்ப இதுதான் ப்ரோ ஞாபகத்துக்கு வரும். நிறைய இருக்குங்க, 100-150 அப்ப பாடல்களுக்கு மேல இருக்கு. யாரும் சொல்லல. இவ்வளவு நாள் நீங்க ஒரு வசனத்தை ஒரு பாட்டை அந்த அளவுக்கு தான் இல்ல கவனிச்சிருக்கீங்க. ப்ரோ, ஒரு சில சாங்ஸ் எனக்கு அப்பவே கேட்கறப்பவே வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஒரு சில சாங்ஸ்லாம் நான் வந்து என்னன்னா லவ் சாங்கா தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த தாலாட்டும் பூங்கா ட்ரெஸ் பாருங்க, அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே எனக்கு இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் நான் அது வந்து என்னன்னா ஒரு ஒரு ஃபீலிங்கான சாங்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னா, இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இல்லை, இந்த இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய சாங். சுகன் அந்த மாதிரி எல்லா பாட்டுக்குள்ளயும் நிறைய வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கு. அதுல வந்து எக்ஸ்பர்ட் வந்து வைரமுத்து, வாலி, பா விஜய், அவங்க நிறைய இருக்கு. அதை நம்ம ரசனையோட பார்த்தாதான் புரியும். அது பிரகாஷ் மகாதேவன் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பாடல் நானா கேக்குறேன், உங்களுக்கு கேட்டதே இல்லையா? நான் பாட்டு கேக்குறேன். தங்க மகன் பாட்டு, ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் இவ்வளவு பாட்டுல வந்து தூங்குதடி. ஆமா ஆமா, அது நிறைய இருக்கு. அது தனியா அவர் வந்து சீன்லயே வைப்பாரு அவரு. இது நானும் சொல்றேன், இது மாதிரி ஏகப்பட்ட பாட்டு கேட்டு பழப்போம். மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே, மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற அப்படின்னு ஒரு பாட்டு தங்க மகன்ல வரும். இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா? ஆனா ஏன் வந்து சாக்க ஆகிறாங்கன்னு தெரியல. இல்ல அதுக்கான அர்த்தம் உண்மை எனக்கு என்ன, காலையில கூட நிறைய கமெண்ட் வரலாம், யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இப்ப பிரிச்சு பார்த்து புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ரீசெண்டா அந்த சரவணன் இருக்க பயமேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல படம், அதுல எம்புட்டு இருக்குது ஆசைன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். எத்தனை தடவை டிவில போட்டுருப்பாங்க. அதுல வந்து வேற அத மாதிரி பள்ளம் அறிஞ்சு வெள்ளம் வடிய சொக்கி கிடக்கிற தேகம் கூசன்னு வரும். அதையும் அதுக்கு அந்த லிரிக்ஸ், அந்த பாட்டு பாடினதும் அந்த வரியும் அந்த ஷூட் பண்ணதும் செம்மையா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் அதெல்லாம் பேசுறதுக்கே சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். பள்ளம் அறிஞ்சு அது வரையும் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நிறைய இருக்கு. பிரகாஷ்னா அது அந்த ஜில்லா சாங் தானே நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது? அதேதான் அதேதான். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா?
நல்லா பரணி ப்ரோ, இருக்கு சொல்லுங்க. மாவீரன், சுகன் ப்ரோ, ஸ்ரீனினா, குவார்டர்லி சுகுமார் முத்து எக்ஸாம்க்கு சொல்லுங்க போனாரா? முத்து, நல்லா குவார்டர்லி இருக்கீங்களா? லீவ் ரொம்ப முடிஞ்சதுக்கு நாளைக்கு அப்புறம் அப்புறம் வரீங்களா வருவீங்களாட்டு ப்ரோ? இருக்கு. நல்லா இருக்குண்ணா. மாவீரன் ப்ரோ யார் வந்திருக்காரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். வேல்பாரி முடிச்ச அதான் உடனே போனாரு, இப்ப வந்திருக்காரு டபுள் மீனிங்க்கு அப்புறம். சொல்லுங்க. ஆனா அந்த நினைத்தேன் வந்தாயில பொட்டு வைத்து பூ முடிக்கும் சாங் வருங்க, அது செம்மையா இருக்கும் லைன்ஸ் எல்லாம். உண்மை. இந்த ஏன் உங்களை ஷாஜகான் வந்து படத்துல வரும்ல பிராஸ், அந்த இசா அகர்வால் ஆடுவான்ல, அந்த இசா அகர்வாலா அவன் பேர் என்ன? ஷாஜகான் படத்துல விஜயும். ஷாஜகான் படத்துலயா? ஆஹ் ஆமா, அந்த உனக்கும் எனக்கும் நடிச்சாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுலயும் ஒரு வரி வரும்னா, விரல் தொடும் ஒருத்தர் பாடினாரு அந்த பாட்டு. பாடினாரா? அது மெயின் அச்சச்ச புண்ணைகளே நல்லா இருக்கும். அச்சச்ச புண்ணைகளே ஒரு வரி இருக்கும். சரி, அச்சச்சோ புன்னகை தான், கரெக்ட். அதான். ஆமா, அச்சச்ச புன்னகை பாட்டுக்கு வந்து ஸ்கூல் ஞாபகம்லாம் வரும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. நல்ல பாட்டு. ஆனா டபுள் ஆளிலேயே அந்த மீனிங்ல நிலவை கொண்டு இந்த வா சாங் இது வருங்க. இருக்குல்ல ப்ரோ, அந்த வைரமுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. எனக்கு அந்த சாங்கும் முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். அந்த இதுல டபுள் மீனிங்ல அந்த ராவணன்ல உசுரே போகுது சாங் இருக்குல்ல, அதோட வரியெல்லாம் அது கவனிச்சு அது பார்த்தா அதுக்கு மேல பயங்கரமா இருக்கும். நான் சொல்றது இல்ல, அது அதுக்கு மேல. நீங்க சொல்றது அச்சச்ச புண்ணையில டபுள் மீனிங் இல்லைன்னு சொல்லாங்க. அதுல டபுள் மீனிங் இருக்கு. அம்மம்மா நுனிவிரல் தொட்டே என் இதயம் பதறியதேன்னு வரும். அதுக்கப்புறம் ஆழங்கள் தொட தொட எங்கெங்கும் என் உயிர் சிதறியதேன்னு வரும். அதுல சூப்பரா வரும். சூப்பர் பிரகாஷ், அடி தூளு. அதான் கரெக்டா கூறி எனக்கு வரல. அதில் டபுள் மீனிங்லாம் இல்லாம இல்ல, அதுல வரும். அதுல இன்னும் அது அந்த பாட்டு நான், ஏன்னா அதுக்கு ஸ்கூல் ஞாபகம் எனக்கு பாடல் அது வந்துச்சு. உசுரே போகுதே பாட்டுலயும் இருக்கு. ராவணன்ல வந்து அது வந்து உசுரே போகுதுலயே ரெண்டு இடத்துல சூப்பரா எழுதியிருப்பாரு. இந்த உலகத்தில் இது ஒண்ணும் புதுசு இல்ல, ஒண்ணு ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில் என்ன எழுதியிருப்பாரு. அதெல்லாம் அதான் ப்ரோ, அது வந்து சபலப்படுறத எழுதியிருப்பாரு. அது டபுள் மீனிங்ல வராது. அதான் அது சபலப்படுற அடுத்த மனுஷன் வந்து பொண்டாட்டி மேல சபலப்படுறத அது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ராவணனோட அதாவது காதல தூய்மையாவும் காட்டக்கூடாது. அது நல்லா இருக்கும் அது. அதாவது பிறன்மனை நோக்காங்கிறத பிறன்மனை நோக்கின் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த உலகத்தில் இது ஒண்ணும் புதுசு இல்ல, ஒன்னு ரெண்டு தப்பு போகும் உலகத்துல ஒழுக்கத்துல. மனுஷன் ஏதாவது ஒரு ரிலேட்டடான டாபிக்ல வந்து என்னன்னா இவ்வளவு மெமரியா இருக்கிறது ஓகே ப்ரோ. எல்லா டாபிக்லயும் எப்படி ப்ரோ இவ்வளவு மெமரி வச்சிருக்கீங்க? ரைட்டு. பரணி வந்து பரணி முடிச்சிடலாம் அப்படின்றாரு. பரணி முடிக்கலங்கிறாரு. வேற யாராவது சொல்றாருன்னா சொல்லுங்க, முடிச்சிடலாம். டிஎம் பண்ணாரா? ஆமா, பிக் பாஸ் போயிட்டு இருக்குல்ல. அந்த வில்லன் படத்துல ஒரு சாங் வரும், சுகுமார் ப்ரோ, ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு. அதுவும் நல்ல சாங். ஒரு அந்த மிஸ்டர் ரோமியோல தண்ணீரை காதலிக்கும் சாங். பாட்டு வரி சொல்லுங்க யாராவது. ப்ரோ நான் ஒன்னு சொல்றேன், இது நார்மல் லிரிக்ஸ், ஆனா டபுள் மீனிங் ஆக்கிட்டாங்களான்னு தோணும். இது மெட்ராஸ்ல வரும், கையை விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல. இல்லங்க, அது வந்து நார்மல் லிரிக்ஸ், காதல் ஏங்க நீங்க வேற. ஐயோ சாமி வேணாம் சாமி, இத யாரும் ஆக்கல, நீங்க இத்தனை அப்படி புரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நடுவுல மீம் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதனாலதான் கேட்டேன். வாலி நிலவை கொண்டு வா, அது ஃபுல்லாவே டபுள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு கேட்கணும், என்ஜாய் பண்ணணும், டபுள் மீனிங் தான் ரசிக்கணும். கடைசி பாட்டை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதோட ஸ்பேஸை முடிச்சுக்குவோம். நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு பில்லா 2ல. அதான் நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைப்பேன். சந்தோஷ தேரில் வா வந்து ஏறிக்கோடா, சந்தேகம் இருந்தாவா வந்து கட்டிக்கோடா, என் தேகம் மேகம் வா மேலே மேலே போடா, மலையாக மாறி நீ மீண்டும் கீழே வாடா. இது வந்து சூப்பர் டபுள் மீனிங், செம்மையா எழுதியிருப்பார். அது முக்கியமா என் தேகம் மேகம் வா மேலே மேலே போடா, மலையாக மாறி நீ மீண்டும் கீழே வாடா அப்படின்னு எழுதியிருப்பாரு. மொரட்டு லிரிக்ஸ். யாரும் கேட்கலன்னா அந்த பாட்டு இன்னொரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு புரியலாம். அவ்வளவுதான். அந்த பாட்டு பூராமே அழகா எழுதியிருப்பாரு. இது மாதிரி பல பாடல்கள் இருக்கு. நானே எல்லா பாட்டையும் சொன்னா ஒட்டு மொத்தமா அது இதா போயிடும். அதனால நீங்க எது சொல்றதுன்னா சொல்லுங்க. நாளைக்கு சனிக்கிழமை வேணா
ஒரு மணி நேரம் வேணா வச்சுக்கலாம். 9 to 10 வேணா அந்த டாபிக் வச்சுக்கலாம். ஆமா பிரகாஷ், எனக்கு கண்ணதாசன் மாதிரி இட்லி சுட சுட முன்னாடி வச்சாதான் நிறைய கவிதைகள் வரும். என்ன ரைட், ஓகே, தொடங்குங்க, நாளைக்கு தொடங்குங்க. பாருங்க விட்டு விட்டு பண்ணா இதெல்லாம் தப்பு ப்ரோ. இவ்வளவு நேரம் கூப்பிட்டு சுகுமார் ப்ரோ வந்தீங்களாங்க, ஆரம்பிச்சு டாபிக் மாத்தான்னு சொல்லிட்டு ஜாலியா பண்ணலாம், வீக்கெண்ட் வைப் பண்ணீங்க. உங்களுக்காக நான் ஆரம்பிச்சு வச்சா இந்த சாங் எல்லாம் நான் வந்து புடிச்சா கேட்பேன், எனக்கு லிரிக்ஸ் எல்லாம் நோட் பண்ண மாட்டேன். இப்ப நம்ம டாபிக் உள்ள வந்திருக்காரு சீனி ப்ரோ, என்ன சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செய்வோம் வேணாம். அதுவும் கரெக்ட் தான். காதல விழுவலையா டாபிக் சொன்னோன்னே காதல விழுந்து வந்துட்டாராம். அந்த ஒரு படத்துல பாட்டில காமிச்சே கூப்பிட்டு வருவாங்க, இழுத்துக்கிட்டே வருவாங்க கொடுத்தேன். ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், அப்படியே மோப்பம் முடிச்சுட்டே வரும், அது மாதிரி சுகுமார் ப்ரோ வந்திருக்கிறாரு. சரி ரைட், ஓகே, பாய் சுகுமார் ப்ரோ, முடிச்சிடலாமா? நாளைக்காச்சு பரணி ப்ரோ ஏதாச்சும் ரிசர்ச் ஒர்க் இது சம்பந்தமா பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஒரு பாட்டாய் சொல்லணும் நாளைக்கு நீங்க. இத கூட பரணி ஆள் இருக்கியா? பரணி நாளைக்கு வந்து கேட்பாரு என்ன பேசுனீங்க நீங்க அப்படின்னு கேட்பாரு. சரி ரைட், அப்ப முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து நம்ம முன்கூட்டியே பரணி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், ஒரு பாட்டாய் சொல்லணும்னு சொல்லிடுறேன் காலையிலேயே. நாளைக்கு யாராவது பாடலை தேடி கண்டுபிடிச்சாச்சும் எடுத்துட்டு வாங்க, பாப்போம். பாய் பாய் ப்ரோ.